பிசி வந்து ஒரு அங்கமாவே இருந்ததுன்றதே மறந்துட்டோம். எல்லாம் ஃபோனுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது லேப்டாப்பையே தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மானிட்டர் தான் அந்த சிபியோட டோட்டல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸே காட்ட போகுது. இப்போ எந்த லெவல் ஆஃப் பட்ஜெட்ல நான் இப்போ ஒரு பிசி பில்ட் பண்ணா கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கும். 25 to 30 தான் வரும். This is our first video to be sponsored by Fusion Gaming. Hello viewers, welcome back. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சாம் ப்ரோ தான். ஸோ சாம் ப்ரோவை எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் பார்த்துக்க முடியுங்கிற பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ ஏன்னா ஃபியூஷன் கேமிங் ஆல்ரெடி மெட்டா மங்கீஸில் உங்களோட பாட்காஸ்ட் பார்த்துருப்பீங்க, அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு இப்போ கிடைக்கும் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க மெட்டா மங்கீஸில் பேசினதை போய் நீங்கள் செக் பண்ணும்போது வேற ஒரு செட் ஆஃப் டேட்டா கிடைக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக எனக்கும் டெக்குக்கும் சம்மந்தமே இல்லையா, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடு அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணிவிடுங்க. ரைட்டு ப்ரோ, வாங்க, வெல்கம் திரும்ப ஒரு தடவை. தேங்க்யூ. எவ்வளோ பாருங்களேன், குழந்தையா தேங்க்யூ சொல்கிறாரு. சரி ரைட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரோ, பிசி பில்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்பேஸை பார்த்தீங்களா, நாங்களும் ஃபோனை பற்றி தான் பொழுது இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஃபோன் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் அதை மறக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ. லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியும்னு எல்லாரும் யோசிச்சாங்களே தவிர, அந்த லேப்டாப்பில் என்ன மாதிரியான ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிறத மறந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பிசி யூஸ் பண்ணும்போது இது எப்படின்னா, காலேஜ் ஜாயின் பண்ணாலே நிறைய பேர் வீட்டில் 2000 நான் சொல்கிறேன் 2000 to 2010 பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோரிஃபைட் பீரியடு. அதை பற்றி அவேர்னஸே இல்லைனாலும் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, என் பசங்க நல்லா படிக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் ரெடி பண்ணுறேன் இல்லையா, அதில் கண்டிப்பாக பிசி ஒரு அங்கம் வகிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பசங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது முக்கியம் மாதிரி மென்டாலிட்டிக்குள்ளே போகும்போது, என்கிட்ட லேப்டாப் இருந்ததுன்னா நான் எங்கனாலும் எடுத்துகிட்டு போவேன் அந்த மென்டாலிட்டிக்குள்ளே போனாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், லேப்டாப்பை தாக்கி பிசி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக இப்படி ஆரம்பிக்கலை. பட் 2010க்கு முன்னாடி பிசி ரொம்பவே ஃபெமிலியராகவும் ரொம்பவே காமனாகவும் இருந்தது. எல்லார் வீட்லேயும் ரொம்ப காமனான ஒரு விஷயமா என்னால் பார்க்க முடிஞ்சது, அதுவும் லேட் 2010 டைமில். ஓகே ப்ரோ, ஸோ நீங்கள் ஃபியூஷன் கேமிங் இந்த பிசி ஸ்பேஸ்க்குள்ளே வர காரணம் என்ன ப்ரோ? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு சின்ன வயசில் ஒரு பிசி தான் வாங்கி கொடுத்தாங்க, 6th 7th அந்த மாதிரி இருக்கிற டைமில். பட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதில் இருக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பென்டிஎம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ காலப்போக்கில் நம்ம பிசி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த வயசில் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்கு தான் போகும். பட் ஆனால் அந்த டைமில் அந்த பிசியில் கேம் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் லைக் கொஞ்சம் ஸ்கூல்லாம் முடிகிற டைமில் வந்துட்டு பிசி பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த டைமில் பாக்கெட் மணி வச்சு நாங்களே பில்ட் பண்ணுறது தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ஸில் இல்லாட்டி நம்ம போய் நார்மல் ஷாப்லலாம் வந்துட்டு யாருமே அதை பற்றி நாலேஜ் இருக்காது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களே தவிர நம்ம பெருசாக நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க வந்து நாங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. என்னென்ன நாங்கள் காம்பனன்ட்ஸ் கேட்குறோமோ அதை மட்டும் அவங்க கொடுத்துட்டு பெருசாக எதுவும் அவங்களுமே நாலேஜ் ஷேர் பண்ணல. ஸோ நாங்கள் அந்த காம்பனன்ஸ் வச்சு பில்ட் பண்ணி, நாங்கள் அப்போ அந்த டைமில் என்ன யோசிச்சோம்னா, கிராஃபிக் கார்டு மட்டும் ஜாஸ்தியாக போட்டால் கேம் விளாடலாம், மற்றது எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறப்போ அவங்களும் அதை கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம அசம்பிள்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days அது வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒர்க் ஆகாது, கிராஷ் ஆகும், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்டா இப்போ நான் போய் கடையில் கேட்குறேன்னு வைங்களேன், அண்ணாச்சி எனக்கு வந்து என்ன வேணும்னா பாயசம் செய்ய போகிறேன், கரெக்டுப்பா, அதுக்கு என்ன வேணும், 1 கிலோ சுகர், 100 கிராம் சேமியா. அவர் கொஞ்சம் யோசிப்பார்ல, அந்த மாதிரி யோசிக்காமையே அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்பனன்ட்ஸ் கேட்டதுமே எல்லாத்தையும் வச்சுக்க, டேக் இட், அதான் காசு கொடுத்துட்டல, எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தப்பு தப்பாக இருக்குது காம்பினேஷன்ஸ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அதான் நம்ம இப்போ பவர் சப்ளை கம்மியாக போடுது, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் கேட்டப்போ அப்போது தெரியாது இதனால தான் அதுக்கு கேம் கிராஷ் ஆகுதுன்னு. அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, காம்பனன்ஸ் சரியில்லை, நம்ம கொடுத்தவர் தான் தப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறது. அவர் வந்துட்டு இல்லைப்பா இவ்வளோதான் கொடுத்துருக்கோம், நீங்கள் பிராண்ட்கிட்டே போய் வாரண்டி வேணும்னா கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதோடைய ரிசர்ச்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே இப்போ கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்போம். ஸோ நம்ம இதை மாதிரி ஒருத்தருக்காக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் நிறைய ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சுது, ஓகே இதுக்கு ஆக்சுவலாக நாலேஜ் நிறைய தேவைப்படுது. நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ஸில் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்லையுமே அப்படிதான், லோக்கல் மார்க்கெட்ஸ்ன்னு இல்லை, டோட்டலாகவே இந்தியன் மார்க்கெட்ஸில் லைக் அப்போ இருந்த இன்டர்நெட் வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். அதுக்கப்புறம் யாருமே அதை சொல்லவும் மாட்டாங்க, இதுதான் இஷ்யூ, இப்படி தான் நீங்கள்
பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி யாரும் சொல்றது கிடையாது. அண்ட் சப்போர்ட்டும் வந்துட்டு அவ்வளோவா கிடையாது. நம்ம வாங்கினவர் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் பேசினதோ 10 நாளைக்கு அப்புறமா பேசுறதோ டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிராண்ட் கிட்ட போங்கப்பா அப்படின்னு சொல்றது. அண்ட் பிராண்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க ப்ராடக்ட் தான். பட் நீங்கள் இப்போவே நீங்கள் ஃபோன்ஸே யோசிச்சு எடுத்தாலுமே இப்போ நீங்கள் ஷாமி எடுத்தீங்கன்னா ஷாமி வாரண்டி இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு வேற ஒருத்தங்க F1 இல்லாட்டி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்க தான் ஆனர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பிராண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, பெருசாக கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வாரண்டி ப்ராசஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வர்றப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டான இதுவை எஜுகேட் பண்ணணும். காம்பனன்ஸை எது வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது, என்ன யூஸ் கேஸ், என்ன பட்ஜெட்டுன்றதை பார்த்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஏதாவது இஷ்யூனா அந்த வாரண்டி இதை வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த கஸ்டமர் சென்ட்ரிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸோ இதே மாதிரி தான் ஷாமி எடுத்துட்டு நம்ம F1 போகிறதுக்கும் ஷாமி எடுத்துட்டு ஷாமிக்கிட்டே போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இல்லாட்டி நீங்கள் ஷாமி எடுத்துட்டு அந்த வாங்கின கடையிலே வாங்கினீங்கன்னா கிட்டே போகிறதுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நாங்களும் யோசித்தோம். ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணுங்கிறதுக்கு தான் ஃபியூஷன் கேமிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் ஆல்சோ எங்களுக்குன்னு இல்லை, சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் அண்ட் பார்ட் வெண்டர்ஸ்ன்னு சொல்லி 2 இருக்குன்றது தான் அப்போ தெரிஞ்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபியூஷன் கேமிங். ஸோ அப்படி வந்தது தான் இப்போ ஃபியூஷன் கேமிங். பட் இது வந்து இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸாக மாறுமா ப்ரோ? ஏன்னா மக்கள் வந்து அவங்களும் இப்படி தான் நினைப்பாங்க, ஓகே என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஓகே ரைட்டு, ஓகே ஜிபியூ தான் மெயின்னு போட்டுருந்தாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா இந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ GTA எல்லாம் இப்போ ஃபேமஸ் இல்லை ப்ரோ? ஆமாம், இப்போ GTA செம்ம ஃபேமஸ். ஆமாம், GTA 6 வரப்போகிறதுக்கு அதுக்கும் நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா புதுசாக ஒரு கேமிங் கான்சோலே வாங்குவேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வெறியா இருக்காங்க. அண்ட் பிசிக்கும் பார்த்தீங்கன்னா GTA 5 வந்ததுக்கப்புறம் பிசியில் அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். பிசியில் உட்காந்து GTA 5 வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், நிறைய பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு கேம்ல இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போக முடியுமான்ற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ நீங்க நம்ம மக்களுக்கு இப்போ பிசி கேமிங் ஸ்பேஸ்ல பேசிக்கா எந்த பட்ஜெட்ல நல்லா இருக்கும்? இப்போ பிசி அதுல கேமிங் ஆஸ்பெக்ட்ல போறீங்க அப்படின்னும் போது எந்த பட்ஜெட் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க 1080p அதான் ரெசல்யூஷன் பொறுத்து கேமிங்க்கு மாறும். ஸோ நீங்க இப்போ 1080p ஹை ரெஃப்ரெஷ் போறீங்கன்னா ஒரு 60 to 70 வந்துட்டு ஒரு டீசென்டான பட்ஜெட். ஸோ 1440pனா 1 lakh. அதுக்கப்புறம் 4Kனா அட்லீஸ்ட் ஒரு 2 lakhsல இருந்து 2.5ல இருந்து போனீங்கன்னா 4K ஓகே. ஸோ அப்போ என்ன ரெசல்யூஷன்ல நம்ம ஆட போறோங்கிறதும் ஒரு பெரிய ஃபேக்டர்ங்கிறது நிறைய. ஸோ அது யாருக்குமே இது பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு 30-40,000க்கு பிசி பில் பண்ணிட்டு 2K மானிட்டர் 16,000 கிடைக்குது, எனக்கு நான் 2K மானிட்டர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2K மானிட்டர் போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு FPS கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நம்ம என்ன ரெசல்யூஷனில் விளையாட போகிறோம், என்ன கேம் விளையாட போகிறோம், அந்த கேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மானிட்டர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த Dota 2 இல்லாட்டி வேலரண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறப்போ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டர் போகிறது பெட்டர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக மானிட்டருமே அது இன்னும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எல்லாருமே மானிட்டர் மறந்துடுவாங்க. ஆனால் மானிட்டர் தான் அந்த சிபியோடைய டோட்டல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸே காட்ட போகிறது. சூப்பர். ஸோ அதுவுமே இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா வர தோணுச்சு, நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் போயிட்டு இப்போ அந்த ஃபோன் மாடல் போடுவாங்க, போட்டுட்டு அதை பற்றி சும்மா தேட ஆரம்பிப்பாங்க. தேடும்போது மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸையே அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்குறதோட யாரோ ஒருத்தர் அதை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே தான் போய் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா GSM Arena நிறைய பேர் பார்ப்பாங்க. GSM Arenaவோட பெஸ்ட் அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கம்பேரிசன் ஒரு ஸ்கிரிப்ட் உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அட் அ டைம் வந்து வெப்பில் போனீங்கன்னா 3 ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ சைட் பை சைட் கம்பேர் பண்ணியே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பிசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும். ஆனால் அதுலேயும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகி இருந்திருக்கலாம். எதுக்கு கேட்குறேன்னா அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்து நம்ம ஏன் இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான தாட் எப்போ வந்தது? நான் எதுக்கு கேட்குறேன்னா இப்போ ஃபியூஷன் கேமிங்க்கு வெப்சைட் இருக்கு. இப்போ வெப்சைட்டில் வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். இப்போ கேமிங்காக நான் ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இப்போ அங்கே வந்தேன்னா நான் ஒரு ஐடியா ஒரு ரூட் பிடிச்சி நான் வந்து ஒரு எனக்கு என்ன தேவைங்கிறத நான் வந்து அங்கே கொடுக்க போகிறேன். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி. இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வேணும் பேசிக்காகவே ஒருத்தர் உள்ள வரும்போதே இன்டெல் பேஸ்டு எனக்கு வந்து Ultra 9 பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன். உங்களதுல நீங்கள் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் எதனால் வந்து ஃபியூஷன் கேமிங்கில் இந்த ஓவரால் டேட்டா நம்ம கட் டவுன் பண்ணி கடைசியில் கொடுக்குறோம்ல இந்த யூசருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு அதை நீங்கள் எப்படி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ வெப்சைட்டில் ஆக்சுவலாக அது ஈஸி.
நீங்க ஆக்சுவலாக பிசி பற்றி தெரியாதவங்க கூட உங்களால் பில்ட் பண்ண முடியும் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இல்லாமல். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி i9 தான் வேணும் அப்படின்னா i9 நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் i9 சூஸ் பண்ணதுல இருந்து கடைசியாக என்ன பவர் சப்ளை வரைக்கும் அது கம்பேட்டபிள்ன்றது முதற்கொண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போது i9க்கு வந்து 360mm கூலர் கொடுக்கறது, இல்லாட்டி நீங்கள் கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு பவர் சப்ளை கால்குலேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் உங்களால் லோவர் பவர் சப்ளைஸை வந்து சூஸே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு i9 இல்லாட்டி ஒரு i9 சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 550 வாட்ஸ் பவர் சப்ளை உங்களால் சூஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு கரெக்டான கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதோ இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் இதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குதான். ஸோ ஃபியூஷன் கேமிங் கிட்ட வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் கண்டென்ட்டா நாங்க கொடுக்கலங்க, எதுவும் கண்டென்ட்டா கொடுக்கறதுக்கு தான் இப்ப என்ன பண்றோம்னா ஒவ்வொருத்தரையும் நாடி வந்திருக்கோம். நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, உங்க கம்யூனிட்டி கிட்ட எங்களை பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் மேக்ஸிமம் நம்ம கம்யூனிட்டி கிட்ட நாங்க ஆல்ரெடி ஓப்பன் அப் பண்ணிருக்கோம் ப்ரோ. எங்களுக்கு என்னன்னா நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நல்ல நல்ல ஐடியாஸோட உள்ள வந்திருப்பாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டா எப்படி கொண்டு போய் கன்சூமர் கிட்ட சேர்க்கணும்ன்ற பெரிய விஷனோட சுத்திட்டு இருப்பாங்க. அந்த விஷனை வந்து பப்ளிக் கிட்ட போய் சேர்த்துட்டா என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஃபீட்பேக்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா மென்மேலும் பெட்டர் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்களும் உங்க அண்ணனும் இதை வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்டா எடுத்து பண்றீங்கன்னு வைங்களேன். உங்க 2 பேரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நீங்க இது வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்பப்போ உங்க கூட ஷேர் பண்ணனால அதையும் பேஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் வைடா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ கன்சியூமர் கிட்டே நம்ம போயிட்டோம் அப்படின்னும் போது நம்ம கம்யூனிட்டியை தாங்க சொல்றேன். இப்போ நீங்கெல்லாம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ கீழே நீங்க பண்ணுவீங்க, நிறைய சஜஸ்ட் பண்ணுவீங்க, கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணாத ஒரு சில டைமென்ஷன்ஸ் அன்லாக் ஆகும். அப்போ என்ன ஆகிடும்னா இன்னும் ஃபியூஷன் கேமிங்கோட தாட் ப்ராசஸ் வைடன் ஆகும் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பேஸை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் யூஸும் பண்ணணும், அதுக்கு தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் இருக்கணும் இந்த ஸ்பேஸ். சரி ரைட்டு. ஸோ இப்போ அதுதான் ப்ரோ, இப்போ இந்த மொபைல் பிசி இது எல்லாத்தையும் நோக்கி நம்ம போகும்போது திரும்பியும் நான் மொபைலுக்கு உங்களை இழுத்துட்டு வரேன். ஏன்னா நீங்கள் 6A வச்சுருக்கீங்க, எதுக்காக பிக்சல் 6A பண்ணீங்க? எனக்கு வந்துட்டு பிக்சலோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போக்கோ F1 வச்சுருந்தேன். ஸோ போக்கோ F1 என்னங்க இவர் எல்லாமே ஓஜி ஃபோனாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அதான். ஆனால் இப்போ பிக்சல் 6Aக்கு வந்திருக்கீங்களே, எப்படி இருக்குது இந்த டிவைஸ்? பரவாயில்ல, பாரபட்சம் பார்க்காம காரி துப்பலாம், தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தது தான் ஆல்ரெடி பயங்கரமாக ஹீட் ஆகும் எனக்கு. ஸோ வேற கால் குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும். 100%. டென்சார் G1 இன் மகிமை. நீங்கள் என்ன நெட்வொர்க்கு? ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க. அது 2 தான் மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணது. ஆமாம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபோனா ஹேங் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஹானர் ப்ளே, அடுத்து வந்து போக்கோ F1, அதுலேருந்து அப்படியே இப்போ பிக்சல் 6A அப்படின்னு வரும்போது ப்ரோ, ஒரு ஃபோனா அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க 6Aக்கு? அவர் கஷ்டமா இருக்கு, வச்சுக்கலாம். ஏதோ வாங்கி 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் நான். அது சரி ஓகே அவ்வளவுதான், வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பிளஸ் ஓகே பிக்சலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என் மனசளவுல, அதனால அதை வந்து மதிச்சு யூஸ் பண்ணி. இல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மற்ற ஃபோன்ஸை விட எனக்கு இது ஓகே. எனக்கு ஷாமி அதை விட எனக்கு இது ஓகேன்றதுனால ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் ஐஃபோன் வாங்குற அளவுக்கு பெருசாகவும் இல்லை. சரி அதனால இது வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ அதனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஜோக் இருக்கு, மனுஷன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காருலாம் பார்த்தா பயந்துருவீங்க. எப்படி தரலவல தக் லைஃப் பார்த்தீங்களா? பாருங்க இந்த லைவா பார்த்து. அது இன்னும் யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால யூஸ் பண்ணிட்டே இருக்கும். பரவாயில்ல. இத்தனைக்கும் இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும், அந்த சால்க் மாதிரி ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும். நல்ல டிவைஸ் தான். இதுக்கும் கஸ்டமர் ரொம்ப இருக்குது ப்ரோ, நிறையா இருக்குது. ரைட்டு ப்ரோ, இப்போது இந்த பிசி ஸ்பேஸ் பற்றி திரும்ப வந்தோன்னு வைங்களேன். கன்சியூமர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன், பிசி வந்து ஒரு அங்கமாகவே இருந்ததுன்றதே மறந்துட்டோம். எல்லாம் ஃபோனுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க, அது ஒன்று. ரெண்டாவது லேப்டாப்பையே தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. புரியுது, நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனுக்காகவோ இல்லாட்டி வெளியில் போய் யூஸ் பண்ணுறதுக்காகவோ அப்படின்னு யோசிச்சாலும் மறுபடியும் பிசியோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காக தான் வந்திருக்குது ஏஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப எல்லாருமே பிசியை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பரத் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கஷ்டப்பட்டு டெக் டைம் ட்ராவலர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகணும்னு ஒரு ஷோவே பண்ண ஆரம்பிச்சான். ஃபோனர் நான் தமிழில் இருக்கும். அதில் வந்து எப்படி நம்ம லோக்கலில்
ஒரு ஏஐ கம்ப்ளீட்டாக நம்மளே செட் பண்ணி ஆஃப்லைனில் ரன் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சர்வரில் கனெக்ட் ஆகிருந்தா எங்கேயோ இருக்க போகுது ஹார்ட்வேர், அது எங்கேயோ ரன் ஆக போது இன்டர்நெட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் எனக்கு இன்டர்நெட்டே வேணாம், நான் லோக்கல்லே எல்லாமே ரன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே அந்த ஹார்ட்வேர்லாம் தேவைப்படும். ஆமாம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் அப்படியே கன்சியூமர்ஸ் பாயிண்ட்ல பார்க்கும்போது பிசியை விட்டு விலகி லேப்டாப்புக்குள்ளே போனாங்க இல்லையா, திரும்ப பிசியை நோக்கி வர்றதுக்கான அந்த பீரியட் இதுதானோ, இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுமோ? அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் கோவிட்ல இருந்தே உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு லேப்டாப்ஸ் போகிறத விட நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு பிசி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் வந்துட்டு ஒரு 30,000-40,000 லேப்டாப் வாங்கிட்டேன்னா என்னால் எடிட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவிட்க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் கிடையாது. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்டார்ட் ஆனாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகுறப்பவே வந்துட்டு நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எங்களுக்கு லைக் சேல்ஸ்லேயுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. லேப்டாப்ஸை கேட்டு வர்றதை விட எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், லேப்டாப்ஸ் கேட்டு வருவாங்க, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு லேப்டாப்பை விட பிசி எவ்வளோ பெட்டர், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் தென் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள பிசிக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி யாருமே வந்துட்டு பிசி லேப்டாப் கேட்டு வர்றதே இல்லை. ரொம்ப வந்து யாராவது வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் ப்ரோ, எனக்கு நல்லா தெரியும் பிசி தான் பெட்டர், பட் ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது, நான் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அப்படி பண்ணுறாங்க. அண்ட் சில ஆர்கிடெக்ட்ஸ் ஆக்சுவலாக அதுவுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க கிளையன்ஸுக்கு காட்டுறதுக்குன்னு மட்டும் ஒரு லேப்டாப் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அண்ட் அவங்க வந்துட்டு இது கனெக்ட் பண்ணிட்டு அவங்க பிசியை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க வீட்டிலே வச்சு. ஸோ நிறைய அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பிசியோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பிசி ஆனில் இருக்கும், கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே தெரியும் நம்மளால் பிசியில் செய்கிற லெவலுக்கு லேப்டாப்பில் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஸோ அந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால நான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வந்து அந்த வேவில் தான் இருக்கும். மேபி ஒரு 30% நம்ம வந்திருப்போம் அந்த ரோடில். ஸோ பட் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின் ப்ரோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. எப்படின்னா பிசிக்கும் லேப்டாப்புக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு? இப்போ பேசிக்காக லேப்டாப்புக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒன்று எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவீங்க, டக்குன்னு அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும், பேக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். பிசி எந்த விதத்தில் லேப்டாப்பை நிறைய இடத்துல அவுட் ஷைன் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, ரொம்ப பேசிக்காக இருக்கிறவங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு அது வந்து நம்ம லேப்டாப் வந்து போர்ட்டபிள்ங்கிறதே வந்துட்டு அது லைக் நான் வந்து பெருசாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு லேப்டாப் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து நார்மலாக ஒரு 40,000 50,000 லேப்டாப்பால் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அவங்க போகிறது எல்லாமே 1.5 இல்லை 2 lakhs அந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும். இதில் என்ன ஒன்றுனா, நான் காலேஜ் படிக்கிறப்போ எனக்குமே வந்துட்டு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வீட்டில் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு டெல்லில் ஒரு லேப்டாப் வச்சுருந்தேன். அந்த டைமில் அது ஏதோ ஒரு கிராஃபிக் கார்டு, கொஞ்சம் ஹை அண்ட் கிராஃபிக் கார்டு இருந்தது, i7 இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லேப்டாப் தான், கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஜாஸ்தி தான். பட் என்னன்னா அதோடைய வெயிட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக என்னால் டெய்லி அதை கேரி பண்ணவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னாலுமே, டே உங்ககிட்ட தான் லேப்டாப் இருக்குல்ல, நீ எடுத்துகிட்டு வா, நான் ஏன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அது ஆக்சுவலாக என்னன்னா அப்படி கிடையாது. பட் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஏன் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன நடக்கும்னா, நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி ரூமில் வந்து ஒரு டெஸ்க் செட்டப் வச்சு அந்த இடத்துல லேப்டாப் வச்சு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கரை வச்சு நம்ம அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீபோர்ட் மவுஸ்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு அந்த கீபோர்ட் கூட யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் போர்ட்டபிலிட்டி எங்கே வரும்னா, ஓகே நான் இங்கேருந்து நான் வீக்கெண்டுக்கு வேறு எங்கேயாவது போகிறேன், ஒரு 3 days நான் அங்கே இருக்க போகிறேன், ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகணும், இதுதான் போர்ட்டபிளாக மாறுமே தவிர டே டு டே டாஸ்க்கு நீங்கள் போர்ட்டபிளாக அதை ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ லோவர் எண்ட்னா ஓகே ஸ்லீக்காக இருக்க போது, ஸ்லிம்மாக இருக்கும், நம்ம அதில் கான்ஃபிகரேஷன் எதுவுமே கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் இதுவாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு 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 ஹெவியாக இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்துட்டு பல்கியாக தான் இருக்கும், ஒரு 2 kgs இருக்கும், அதை டெய்லி எடுத்துகிட்டு போகிறது அதுவே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் தான். ஸோ அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். இவென்ச்சுவலி அது என்ன நடக்கும்னா, ஒரு செட்டப் மாதிரி அது கிரியேட் ஆகி அதை நம்ம வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிசிக்கே போகலாம், அதுதான் வந்துட்டு பாயிண்ட். இப்போ ஆனால் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்குது ப்ரோ. நான் வந்து மேக் புக் ஏர் M1 ஓகேயா, மேக் மினி M1
ட்விஸ்ட் என்னன்னா மேக் மினி எங்கேயோ திரும்ப முடியாது. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது நான் என்னோட டெஸ்க்காக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அது ஒரு நாள் முழுக்க ரன்னிங்லேயே இருக்கும், சர்வர் மிஷின் மாதிரி. சின்னதாக கூட அது ஹீட்டே ஆகாது ப்ரோ, உயிரோட இருக்கேன்னு மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் மேக் புக் ஏரில் நான் ஏதாவது அதே சிமிலர் டாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாட்டமில் தொட்டு பார்த்தா அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதே வந்து விண்டோஸ் லேப்டாப்குள்ளே போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பிசி நான் வச்சிருக்கேன், உள்ள ஆல்ரெடி ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, கூலிங்க்கு எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு, பட் அதை நான் எதுவுமே லைவாக என் மேலே ஃபீலே பண்ண மாட்டேன். அது ஏதோ ஒரு வழியில் எக்ஸாஸ்ட் ஆகி வெண்ட் வழியே போயிடும். பட் இதே நான் லேப்டாப் இருக்கலே பவர்ஃபுல் லேப்டாப்ல GTA 5 இப்போ கூட போட்டு கேம்ல ஆடிட்டு இருந்தோம். ஆடும்போது எப்படி இருந்ததுன்னா டேபிள் சூடாகுது, பின்னாடி ஃபுல்லாக அனல் அடிக்குது, தெரியாமல் அந்த இடத்துல ஃபோனை வேற வச்சு தொலைச்சிட்டேன். ஃபோன் சுட சுட வெளில எடுக்கிறேன், ஃபோனை பின்னாடி இருந்து எடுக்கிறேன், பார்த்தா ஃபோன் சூடாக இருந்தது. இன்னொன்று என்னன்னா பவர் கார்டு கனெக்ட் பண்ணாதான் அதோட பீக் பர்ஃபார்மன்ஸ்க்கே போகுது. பவர் கார்டை உருவுனதுக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் டிம் ஆயிடுது, டிஸ்பிளே டிம் ஆயிடுது, உடனே அந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸே மாறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, டேய் எப்பயுமே பவர் கனெக்ட் பண்ணியிருந்தா தான் இல்லை இவ்வளோ நல்லா விளையாட முடியுமா? ஏன்னா இது உங்களுக்கு தெரியாதா? லாஜிக்கலாக எல்லாருக்கும் தெரியணும் தான். பட் ஃபேக்ட் என்னன்னா எவ்வளோ பேருக்கு இது ஆக்சுவலாக தெரியும் ஒரு கன்சூமர் பாயிண்ட்ல பார்க்கும்போது. இப்போ நம்ம யோசிக்கலாம் டெக்னிக்கலாக கொஞ்சம் நாலேஜ் இருந்து ஆல்ரெடி வந்து எந்த அளவுக்கு பவர் அப் இது டிரைவ் பண்ணணும், அப்படி இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்ல பவர் கிடைச்சாதான் அதெல்லாம் நல்லா அதோட பொட்டன்ஷியலை காட்ட முடியும்னு தெரிஞ்சு அப்போ பவர் கார்டு எனக்கு எப்பயுமே கனெக்டடாக இருக்கணும். இப்போ நான் காலேஜ் போயிருக்கேன்னா அப்போ எனக்கு ப்ளக் பாயிண்டோட இருந்தால் தான் நான் அதை கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா 2 மணி நேரத்துக்குள்ள சுவிச் ஆஃப் ஆயிடுது. 2 மணி நேரம் தான் அந்த கேமிங் பிசிஸ் மேக்ஸிமம் லேப்டாப்ஸ் வந்து பேட்டரி லைஃபே அவ்வளோதான் வருது. ஸோ இந்த மாதிரியான டவுன் சைட்ஸை நான் பார்க்குறேன் ப்ரோ, 100% பார்க்குறேன். ஆனால் இதுலேயே என்ன ஆயிடுதுன்னா ஒரு சிலர் எங்கே போனாலும் ஏர் கண்டிஷன்டு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி எய்ம் பண்ணுறாங்கன்னா ஒரு கேமிங் செட்டப் நான் என் வீட்டில் வச்சிருக்கேன், அதே மாதிரியான ஒரு செட்டப் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கு. நாங்கள் வந்து எங்கள் பிசியை மட்டும் கான்சோல் மாதிரி, அது லேப்டாப் மட்டும் கான்சோல் மாதிரி எடுத்துட்டு சுற்றிட்டு இருப்போம், டப்புன்னு HDMI மட்டும் விளாண்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ற அதுக்கு தான் ஆக்சுவலாக ITXன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிசிலேயே வந்து ITXன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அண்ட் அதுலேயே இப்போ நிறைய கேசஸ் எல்லாமே ஃபர்ஸ்டே இருந்துச்சு, இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் மாடல்னு சொல்லி உங்களுக்கு ஹேண்ட்லோட இருக்கு. ஸோ லிட்டரலாக இவ்வளோ தான் இருக்கும். ஸோ பிசிஏ ஸோ நீங்கள் ஈஸியாக அது லஞ்ச் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது வந்து டே டு டே டாஸ்க் கிடையாது. ஆப்வியஸா வந்துட்டு எல்லாருமே ஒரு லீவ் இருக்கும், ஒரு லீவ் இருக்கு, வீக்கெண்ட் இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஈஸியா ஆப்வியஸா இதை வந்து ஒரு கையில எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ITX ஃபார்ம் ஃபேக்டர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ அதுவும் கன்சிஸ்டன்டாவும் இருக்கு இல்லையா? ஆமா, அது வந்துட்டு பக்கா அது ப்ராப்பர் பிசி தான். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அப்கிரேட்ஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு எப்போ என்ன ஸ்பெக் வேணுமோ அந்த ஸ்பெக் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லைக் அது ப்ராப்பரா செட், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் ஒரு பிசி பில்ட் பண்றேன்னு வைங்க ப்ரோ, அந்த பிசியை நான் பில்ட் பண்ணால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்ட்ரி லெவல் பிசினா உண்மையை ஒத்துக்கணும். எப்படின்னா இன்னும் ஒரு 1 year or 2 years அது வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு அது அப்டேட் ஆக தான் செய்யும். இப்போ மிட் லெவல் அப்படின்னும் போது கொஞ்சம் லைஃப் இருக்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு அது கம்பேட்டபிளாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ 4K கேமிங் அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்குள்ளே போகும்போது அந்த பிசி வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 yearsக்கு 4K கேமிங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும், புதுசாக வரக்கூடிய கேம்ஸ்க்கு கூட. அப்புறமா என்ன ஆகும்னா இன்னும் லேட்டஸ்ட்டாக பண்ணுற கேம் வந்து அன்னைக்கு ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணுவாங்கன்றனால இது லைட்டாக ஃபாலிங் பிஹைண்டாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா 4Kல விளையாண்டுட்டு இருந்த கேமிங் வந்து எனக்கு 2K மாறும் அந்த புது கேம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ எந்த லெவல் ஆஃப் பட்ஜெட்டில் நான் இப்போ ஒரு பிசி பில்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கும், கொஞ்சம் லாஸ்டிங்காக, அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பட்ஜெட் சொல்லுவீங்க? கரெக்ட் நீங்கள் சொன்னது. ஆக்சுவலாக இப்போ NVIDIA வந்து இன்னும் அதை பெட்டர் பண்ணிட்டாங்க. NVIDIAவும் AMD 2 பேருமே வந்துட்டு அந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் இல்லாட்டி DLSS இருக்கிறதுனால பெட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ளாக்ஷிப் மாடல் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு ரெகுலராக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக 1080 Ti கிராஃபிக் கார்டு இருக்குது. அது லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து. ஸோ அந்த கிராஃபிக் கார்டுக்கு இப்போதான் அவங்க வந்து அப்டேட் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ நேரம் அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால அந்த மேஜர் அந்த டிரைவர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு 4 yearsங்கிறதுலாம் ரொம்ப கம்மியான பீரியட் தான் என்ன கேட்டிங்கன்னா. நீங்கள் ஒரு 6-7 years லைக் அந்த லெவல் வரைக்கும் உங்களால் அந்த பிசி யூஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல பட்ஜெட் ஒரு 1.2 இந்த மாதிரி பட்ஜெட்லலாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் ஆப்வியஸாக விளையாட முடியும். ஏன்னா 6-7 years. ஆமாம், இப்போவே வந்து அதில் நீங்கள் DLSS யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணி உங்களால் 4Kல விளையாட முடியும். நேட்டிவ் தான் அது 2K. பட் ஆனால் அதான் நீங்கள் சொல்ல மாதிரி ஃபியூச்சரில் வர்ற இதை வந்து அதால் அப்ஸ்கேல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமிங்லாம் கம்மி தான். ஆக்சுவலாக இப்போ NVIDIAவோடைய ஸ்டாட்ஸ் படி என்னென்னா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் அந்த கிராஃபிக் கார்டு யூசர்ஸ் யார் இருக்காங்கன்னா அடாப் யூசர்ஸ் தான், அடாப் ஸ்யூட்ஸ் யூசர்ஸ் தான் அவங்க. அண்ட் அவங்க அந்த கால்குலேட் பண்ண ஸ்டாட்ஸுமே வந்துட்டு
ஆக்சுவலாக ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பெய்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்துட்டு அந்த கிராக்டு பைரேட்டட் யூசர்ஸ் எல்லாம் அவங்க கால்குலேட்டே பண்ணலை. அது பண்ணாமே ஆக்சுவலா அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூசர்ஸ். ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர்ஸ். மெஜாரிட்டி இப்போ 100% எடுக்கறோம்னா அந்த 100ல வந்து 60 to 70% பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. ஃபுல்லா அந்த கிரியேட்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்லலாமா, வீடியோ ரெண்டர்ஸும் இந்த மாதிரியான 3D மாடல்ஸ் ஃபுல்லா போட்டோ இந்த மாதிரி எடிட் பண்றவங்க தான் இருக்காங்க. செகண்ட் வந்து வேலரண்ட் யூசர்ஸ். சோ இவங்க தான் வந்துட்டு மேஜர் யூசர்ஸ் இருக்காங்க கிராஃபிக் கார்டு மார்க்கெட்ல. Nvidia சைடுல இருந்து அவங்க கொடுத்த இது. ஸோ அதனால பிசி வந்து வெறும் கேம்ஸுக்கு மட்டும் இருக்காது உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாவே வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். அண்ட் ஏஎம்எல் வந்து இப்போ புதுசா இதுவாயிட்டு இருக்கு, ஸோ ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு 3 இயர்ஸா வந்து அதுவுமே ஒரு நல்ல ரிசப்ஷன்ல தான் இருக்கு. சூப்பர். ஸோ அதனால லைக் நீங்க சொல்ற மாதிரி 4 இயர்ஸ்க்கு விட ஒரு 7 இயர்ஸ் வந்து தாராளமாவே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிசி வாங்கினா 7 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல எபிலிட்டி இருக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல. அடுத்து என்னன்னா ப்ரோ, இப்போ ஃபோன்ஸ் நார்மலாக எடுக்கும்போது இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ டிடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா 3000ங்கிறது ஸ்வீட் ஸ்பாட். 3000 rupeesக்கு டிடபிள்யூஎஸ் வாங்கினாலே போதும். 4000 to 5000 வந்து ஓகே பீக் வச்சுக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறம் 10,000 20,000லாம் வாங்கினாலும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் எந்த அளவுக்கு இருக்கும்னா, இப்போ 5,000க்கு வாங்குறதுலேருந்து 20,000க்கு வாங்குற டிடபிள்யூஎஸ்க்கு 15% டிஃபரன்ஸே பெருசாக இருக்கும். அந்த 20,000 ஏன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய பேட்டரி டெக்னாலஜி பெட்டராக இருக்கலாம், அந்த பவர் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கலாம், கம்பேட்டபிலிட்டி பெட்டராக இருக்கலாம், உள்ளே இருக்கிற ஆடியோ கோடக் பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சில சேஞ்சஸ் தான், பட் அது எல்லாமே எல்லாருக்குமே ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ அதனால தான் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா 5K to the மேக்ஸுங்க டிடபிள்யூஎஸ்க்கு அது போதுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அது பேட்டரி போச்சுனாலும் உள்ள போர்ட் போச்சுனாலும் டன் டஸ்டட் தூக்கி போட வேண்டியதான். இந்த மாதிரி இப்போ டிடபிள்யூஎஸ் சொல்கிறோமா, அதே மாதிரி ஃபோன்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 30K அதிகபட்சம். நார்மலாக இப்போ ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன், மீடியா கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன், ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா 30,000 அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பட்ஜெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதா இருந்தால் 50 வரைக்கும் போகலாம். அதுக்கும் மேலே நீங்கள் போகிறது வந்து சப் டு யூ. அதுக்காக வந்து இப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருக்குது, அதெல்லாம் யாருக்கே வாங்குவா, அதெல்லாம் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்க கம்ஃபர்டபுள்னா அவங்க வாங்கட்டும். பட் ஜென்ரலாக காமன் யூசர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது என்னன்னா 30K ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுங்க, அதில் வாங்கினீங்கனாலே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஃபோனில் என்ன ப்ராப்ளம்னா பிசி ஸ்பேஸாவது பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு அந்த கிராஃபிக் கார்டுக்கு அப்டேட் வருது. ஃபோனில் அப்டேட் வந்ததுன்னா தான் எங்களுக்கு பிரச்சனையே. அதனால் அப்டேட் கொடுக்காம இருந்தாங்கனாலே சந்தோஷப்படுற அளவுக்கு மோசமான நிலைமைக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிராண்டு, இன்னைக்கு ஒரு மாடல் ரிலீஸ் ஆகுதுன்னா அதே பிராண்டு அடுத்த 6 மாதத்துல இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணி போன மாடலோட இது 30% ஜிபியூவில் ஃபாஸ்டர், 40% சிபியூவில் ஃபாஸ்டர், 80% என்பியூவில் ஃபாஸ்டர், அதில் ஒர்க் ஆகாத ஜெமினி அட்வான்ஸ் இதில் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, நமக்கு வந்து அப்படி இருக்கும். பட் இதை நான் பிசியில் பார்த்தது இதை யாருமே வந்துட்டு என்டாஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்எஸ்ஐ வந்துட்டு அவங்க லேப்டாப்பில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களே தவிர, எம்எஸ்ஐ கிட்ட கிராஃபிக் கார்டு இருக்குது, அதை விட ஐ மீன் ப்ரைஸ்லையுமே ஜாஸ்தியான ஒரு 5090 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய நார்மல் ஆவரேஜ் கேமிங் லேப்டாப்பை விட ப்ரைஸ் ஜாஸ்தி. பட் ஸ்டில் அதை அவங்க மார்க்கெட்டே பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா நம்ம கன்சியூமரோடைய ரிசப்ஷனுமே வந்துட்டு லேப்டாப்னா வந்துட்டு ஈஸி டு கேரி, அதோடைய அட்வான்டேஜஸ் மட்டுமே பார்த்துட்டு எல்லாருமே லேப்டாப் போகிறதுனால பிராண்ட்ஸும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் வந்து இன்னும் இந்த காம்பனன்ஸுக்கான இதை வந்து பெருசாக யாருமே இது பண்ணலை. எல்லாருமே வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி தான் தேடி இந்த இடத்துக்கு வருவாங்களே தவிர, இவங்க வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி இப்போ நிறைய ஃபோன் ஆட் பார்க்குறோம் நம்ம ஐபிஎல்ல. ஆனால் அதே மாதிரி யாருமே பிசியோடைய காம்பனன்ஸுக்கோ இல்லை பிசி வெண்டர்ஸோ வந்துட்டு யாருமே ஆட்ஸ் நம்ம யாருமே வந்ததே கிடையாது. இப்போ ஸோ அதுதான் இப்போ நீங்கள் டெல் ஹெச்பி லெனோவோ அந்த மாதிரி எடுத்தால் கூட அவங்க கூடவே வந்து லேப்டாப்ஸ் தான் என்டாஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுடைய ஆல் இன் ஒன் பிசிஸ் வந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதோடைய மார்க்கெட் அது தனி. ஸோ இது ஒரு தனி மார்க்கெட்டுங்க. அதுக்கு இன்னொரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இல்ல அதுலதான் வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு. அதுலதான் ஆக்சுவலா அப்கிரேட் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸி டு இது யூனோ லைக் 1 இயர் கழிச்சு அவங்களுக்கு இன்னொரு மாடல் வரும், அதை அவங்க புஷ் பண்ண முடியும். அண்ட் பழைய மாடலுக்கு உங்களுக்கு 1 இயர் தான் வாரண்டி தருவாங்க. எப்படியும் அந்த 1 இயர்க்குள்ள அதோடைய லைஃபும் முடிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி கேம் ஆடுறப்போலாம் அது வந்துட்டு அவ்வளோ ஃபேன் அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணுதுன்னா அது எல்லாமே லேப்டாப்குள்ளேயே தான் இருக்க போகுது. அதால ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹீட் டிசிபேஷன் இருக்காது லேப்டாப். அதோடைய ஃபார்ம் ஃபேக்டரோடைய லிமிடேஷன்ஸ் அது. ஸோ அது வந்து 1 இயர் தான் அதோடைய லைஃப் மேக்ஸிமம். இது வந்து ஒரு 90% ஒரு 80% ஆஃப் த யூசர்ஸ்க்கு இதுதான் வந்து நிலைமை. ஸோ
என்ன நடக்கணும் ஆப்வியஸா 1 இயர் யூஸ் பண்ணிட்டு சரி ஓகே இது 1 இயர் தான் இதோட இது, அடுத்த லேப்டாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா நிறைய பேர் வந்து ஓகே 1 இயர் தான் வந்திருக்கு, நான் ஏன் இதுக்கு வந்து 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணேன், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பிசி பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன நடக்கும்னா அந்த டைம்ல ஒரு மார்க்கெட்டிங் ஓடிட்டு இருக்கும்ல, நம்மளுக்கு அவங்க பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ற மார்க்கெட்டிங்னால திருப்பியும் லேப்டாப்பே போவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அவங்க பிசிக்கு வர்றது வந்து கஷ்டமா இருக்கும் மார்க்கெட்டிங். ஸோ இதுனா ஈஸியாக அவங்க வந்து வருஷம் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம ஃபோனுக்கு நடக்கிறது தான். இப்போ வருஷம் நம்ம ஒரு ஃபோன் அப்கிரேட் பண்ணுறோம்ல, இல்லை அப்டேட் வேற ஃபோன்ஸ் மாற்றுறோம், அந்த மாதிரி லேப்டாப்ஸும் மாற்றலாங்கிற மாதிரி கான்செப்ட்ஸில் நிறைய லேப்டாப்க்கு தான் மார்க்கெட்டிங் இருக்கும், நம்ம பிசி காம்பனன்ட்ஸ்க்கு மார்க்கெட்டிங்கே இருக்காது. நம்ம தான் தேடி வரணும் இதுக்கு. நீங்கள் ஐஎம் போகிற மாதிரி இல்லை ஹை குவாலிட்டி இது இருக்கு இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். ஹை குவாலிட்டி ஐஎம்ஸ் வாங்குறோன்னு வைங்களேன், கொஞ்சம் பட்ஜெட் ஹையாக வாங்கினா லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கேபிள் எப்பயாவது, இத்தனைக்கும் அந்த கேபிளே அவங்க டேஞ்சல் ஃப்ரீயாக தான் ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே சிக்கெல்லாம் ஆகாதுங்க சூப்பர் கேபிள்னு சொல்லுவாங்க. அதுவே செத்து போய் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு செத்து போச்சுனால அந்த பட் உயிரோட இருக்கும், கேபிள் புதுசு வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் தான் ப்ரோ. இதுதான் ரைட் டு ரிப்பேர்க்குள்ள சொல்லி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது ப்ரோ. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஃபோன்னா 30K அப்படின்னு. அப்போது பிசினா எந்த பட்ஜெட் வந்து நீங்கள் பெரும்பாலுமான ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிசி ரெடிங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் வந்து வருத்தமே பட வேணாம், இதுவே அடுத்த ஒரு 5-6 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னா நீங்கள் அதை எந்த இடத்துல வைப்பீங்க அந்த ஸ்வீட் ஸ்பாட்? இல்லை ஆக்சுவலி அது மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ்னே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்குமே நிறைய யூஸ் கேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டோ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர லைக் மெஜாரிட்டின்னு சொல்லி நம்ம ரேண்டமா கொடுக்க முடியாது. அதனால தான் ஆக்சுவலா இதுல கஸ்டமைசேஷன் வந்து இவ்வளோ இருக்கு. அதுதான் இதோட அட்வான்டேஜ்மே கூட. இப்போ எனக்கு வந்துட்டு நான் வெறும் பில்லிங் தான் போடுவேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான பிசி கூட போதும். நான் வெறும் டோட்டா மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் போதும். நான் கேமும் விளையாடுவேன், ஸ்ட்ரீமும் பண்ணுவேன், வீடியோ எடிட்டிங்கும் பண்ணுவேன், இது எல்லாத்துக்கும் வேற பட்ஜெட். நான் ஏஎம்எல் பண்ண போறேன்னா அதுக்கு வேற பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ்க்குமே வேற பட்ஜெட்ஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஜென்ரலாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பிசினா 20,000க்கே கிடைக்குது, 15,000க்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி வர்றது. ஸோ அதுக்கான மார்க்கெட் ஆக்சுவலாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் வந்து ஜாஸ்தி. நிறைய நம்மளுடைய சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் வந்து பழைய பிசிஸ் வந்துட்டு இல்லை ரீஃபர்பிஷ்ட் பிசிஸை ஈஸியாக செல் பண்ணிடுவாங்க. 1 year வாரண்டி இல்லை 2 years வாரண்டி அப்படின்னு சொல்லி செல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ஜாஸ்தி. பீப்புளுக்குமே வந்து அது பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஈஸியாக வந்து 30,000 பிசியா இல்லை 25,000 பிசியா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. எங்ககிட்டயுமே கேட்குறது அதுதான், உங்ககிட்ட 15,000 20,000க்குலாம் பிசி இல்லையா, ஏன் நீங்கள் வந்து 35லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற கொஸ்டின்ஸ் வரும். ஆக்சுவலாக அதுக்கான ரீசன்ஸ் அதுதான். இப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக இப்போ என்ன மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து அந்த பட்ஜெட் தான் வரும், 25 to 30 தான் வரும். பட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பிசியில் ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டரோ இல்லை சிஸ்டம் இன்ஜினியரோ வந்து எனக்கு 15,000க்கே பிசி தராங்களே நீங்கள் ஏன் தர மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க நெக்ஸ்ட் என்னன்னா இல்லை சார் இப்போ எங்ககிட்ட i5 இருக்கு, i5 12th gen இருக்கு அப்படின்னா அவங்க i5 தான் கொடுக்குறாங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பழசாக இருக்கும் அண்ட் அது ரீஃபர்பிஷ்ட் மாடல்ஸ் அண்ட் அதுல இருந்து வந்து கம்பெனியோடைய வாரண்டி கூட இருக்காது. ஆக்சுவலாக மேபி அது போச்சுன்னா அந்த செல் பண்ணவர் ஒரு ஜென்யூனான பர்சனாக இருந்தால் அவர் வேணா மாற்றி தருவாரே தவிர கம்பெனியால் அதுக்கு வாரண்டி இது பண்ண முடியாது, ஆனர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு 15,000 பிசிக்கோ ஒரு 30,000 பிசிக்கோ. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 25,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான பட்ஜெட். அதில் வந்து கரெக்டாக ஒரு 30 to 35னா வந்து என்ட்ரி லெவல். ரொம்ப வந்து இப்போ நான் எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாட போகிறேன் இல்லை ரொம்ப சின்ன பையன்தான் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவாங்க, ஒரு பேரண்ட்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு வாங்கி தரணும், ஸோ பிசி பற்றி அவங்களுக்கு நாலேஜ் வேணும், ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 4th 3rd படிக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா ஒரு 40,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இது. அதுக்கப்புறம் அதான் ஒரு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறும் ஆக்சுவலாக. ஸோ அதனால ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இந்த பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனாலும் கூட சப்போஸ் இந்த பட்ஜெட்டில் பிசி பில்டு பண்ணாலே கண்டிப்பாக யூ வில் பி கம்ஃபர்டபுள், யூ மே நாட் பி ஒரிட் அபவுட், அந்த மாதிரினா என்ன பட்ஜெட் சொல்லுவீங்க? ஒரு 2.5லேருந்து 3 lakhs இது வந்துட்டு ஒரு லைக் இதுதான் மேக்ஸிமம்ங்கிற மாதிரி இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இருந்ததுன்னா 5090 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அதோடைய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4.5லேருந்து 5 lakhsக்குள்ள வரும்.
ஸோ இதுக்குள்ளேயே ஆக்சுவலாக எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இந்த பட்ஜெட்க்கு மேலே வந்துட்டு ரிக்வயர்மெண்ட் இருக்காது பெருசா. ஸோ இப்போ நீங்க கேமிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமிங்க்கு நீங்க 5080 வரைக்கும் நீங்க போகலாம். 5080ல உங்களுக்கு வந்துட்டு லைக் நான் சொன்ன மாதிரி 4K கூட நீங்க உங்களால விளையாட முடியும் டைரக்டாவே. எதுக்கு இன்டர்போலேஷன், எதுக்கு அப்ஸ்கேல்? ஆமா. ஸோ 5090 இன்னும் பெட்டர், பட் ஆனால் அது வந்துட்டு விஷுவல் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி AML இந்த மாதிரி டாஸ்க்குலாம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறது வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம வெப்சைட்லேயுமே அது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதோடைய பெஞ்ச்மார்க்ஸ் இல்லாட்டி அதோடைய என்ன கிராஃபிக் கார்டுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன பெஞ்ச்மார்க் வரப்போகுது அது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் அதாவது இப்போ நம்ம வெப்சைட் போனா கூட நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சொன்னீங்களே i9 தான் என்னோட ரெக்யர்மெண்ட் நான் தட்டினேன்னா i9க்கு என்னென்ன போர்டு சப்போர்ட்டடு இல்லாட்டி i9க்கு எந்த GPU காம்பினேஷன் நல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க ஆட்டோ சஜஸ்ட்ல வச்சிருப்பீங்க இல்லையா? ஆட்டோ சஜஸ்ட் இல்ல, நீங்க சூஸ் பண்றது தான், பட் அது கம்பேட்டபிலிட்டியோட வரும். அதாவது நான் இப்போ எப்படி கேக்குறேன்னா ப்ரோ, இப்போ i9 சூஸ் பண்ணிடுறேன், ஒரு 5-6 போர்டு காட்டுதுன்னு வைங்களா, அதுல ஏதோ ஒரு போர்டு சூஸ் பண்றேன், இப்போ அந்த போர்டுல என்னெல்லாம் உட்கார முடியுமோ அதெல்லாம் வந்துருமா? i9 நீங்க சூஸ் பண்ண உடனே வந்துட்டு அது என்ன போர்டு கம்பேட்டபிளோ அந்த போர்டு மட்டும் தான் காட்டும். அந்த போர்டு நான் இப்போ சூஸ் பண்றேன். இப்போ ஒரு 3 போர்டு காட்டுதுன்னு வைங்களேன், சும்மா 3 டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கன்னா 3 பிராண்டிங்ல கூட வச்சிருக்கலாம். நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்றேன்னா திரும்ப அதுல இருந்து உங்களுக்கு லீடு கொடுக்கும் அந்த மாதிரி தானே வச்சிருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, அத பிசினா எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் வைங்க கேமிங்காக ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு வரும்போது உள்ள வந்ததுமே மைண்ட்ல i9 அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு வராங்க. ஏன்னா ஊருக்குள்ள அப்படிதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. 80 லிட்டர் இருந்தால் தான் நல்ல கேம் ஆடலாம் ஃபோனில், அந்த மாதிரி வந்து இப்போ பிசியில் சொல்லியிருக்காங்க. அப்போ 5090 கிராஃபிக் கார்டு இருந்தால் தான் இருக்கலே மாசாக இருக்கும் அந்த மாதிரியான மைண்ட் செட்லேயும் ஒரு சிலர் வரலாம். ஸோ அப்போ உள்ளே வரும்போது அவங்க அதெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க தெரியுமா, எதனால் வந்து ஃபியூஷன் கேமிங் அப்படிங்கிறது ஒன்று எங்கள் மைண்டில் வந்தது அப்படின்னா, எனக்கு கேம் ஆடணும்னா ஜிபியூ முக்கியம்னு மட்டும் தெரிஞ்சது. நான் போய் ஒரு ஜிபியூ வாங்கிட்டு வந்துட்டேன். பட் சிபியூலாம் அதுக்கு நிகரான சிபியூ தானா இல்லாட்டி எல்லாம் ஓவரால் செட்டப்பு பவர் ட்ரைவ் பண்ணுறது எஸ்எம்பிஎஸ் வச்சதுலேருந்து எல்லாமே ஒர்க்கிங் தான், ஆனால் ஆஸ் அ ஹோல் எல்லாம் கரெக்டாக ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து ஒர்க் ஆச்சான்னும் போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. அதை வந்து இங்க மினிமைஸ் பண்ணலாம். கரெக்டா? ஆமா, அது கம்ப்ளீட்டாவே நீங்க ரிமூவே பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பிசி பத்தி தெரியாதவங்க கூட நீங்க வந்து பில்ட் பண்ணீங்கன்னா அது ஆப்வியஸா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இது வந்துட்டு பில்டர் ஓன்ங்கிறது வந்து ஆக்சுவலா குளோபலாவே நாங்க பார்த்தோம் நிறைய வெப்சைட்ஸ்ல. எப்படி இருக்கும்னா நீங்க வந்து அவங்க அவைலபிள் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ராசஸர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ராசஸருமே இருக்கும். மதர் போர்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மதர் போர்டும் இருக்கும். கூலர் அந்த மாதிரி எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிறது மட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸோ இல்லாட்டி எரர் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் இதில் அப்படி இருக்காது, ரொம்ப மினிமலாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்ஸ் இருக்குன்றத கூட நீங்கள் ஆக்சுவலாக ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ இது ரேட்ஸ் செக் பண்ணுறதுனால ரேட்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். சூப்பர். ஸோ நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோம், நம்மளுக்கு என்ன FPS வரப்போகுது இல்லை என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது அதெல்லாமே உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். சூப்பர். ஸோ அடுத்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு தான் உங்கள் கன்சியூமர்ஸை பற்றி தெரியும். இவ்வளோ நாளாக வந்து நம்ம பிசிஸ் விற்றுருப்போம் இல்லையா, பில்ட் பண்ணி கொடுத்துருப்போம் நிறைய பேருக்கு. வேற லெவலில் ஒரு சிலர் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, என் ட்ரீம் பிசியை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தெய்வமே அப்படின்லாம் கூட இருக்கும். அது வந்து செம கனெக்ட் ப்ரோ. எப்பயுமே இப்போ ஒரு ஃபோன் வந்து இருக்கலே சூப்பராக இருக்குன்னு வைங்களேன், அதாவது நான் ஒன்று எதிர்பார்த்துருக்கேன், அதை வந்து ஒரு பிராண்டு டெலிவர் பண்ணிட்டாங்கன்னும் போது அந்த பிராண்டுக்கு நம்மளே அறியாமல் நம்ம லீன் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிடும்னா, ஒரு ட்ரஸ்ட் வந்து எப்பயுமே இப்போ எப்படி பில்ட் ஆக ஆரம்பிக்கும்னா, நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன், நான் என்ன நினச்சிட்டு வரேன்னா 1.5 லட்சத்தில் தான் பண்ண முடியுன்ற ஒரு நினப்போட வரேன். என்னோட ரெக்குயர்மெண்ட், ஏன்னா நான் இடத்துல ஃபுல்லாக தேடுறேன், எல்லா இடத்தையும் தேடிட்டு நான் வரேன். ஃபியூஷன் கேமிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 1.2 lakhs நான் அதை அச்சீவ் பண்ணிடுறேன், எனக்கு 30,000 சேவ் ஆகிடுது. இப்போ எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் லைட்டாக ஃபஸ்ட்டே இம்ப்ரெஸ் ஆகிடுறேன், ஏன்னா எனக்கு 30K நீங்கள் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறீங்க. அடுத்து நான் எதுனா வீட்டில் போய் யூஸ் பண்ணுறேன், ஒரு 1 year என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த இஷ்யூஸும் வரல. இன்கேஸ் ஒரு 1 monthல ஏதோ ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களை நான் ஆஃப்டர் சேல் அணுகிறேன், உடனே உங்கள் ரெஸ்பான்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது, அதையும் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க வித்தின் ஹவர்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங் ஏற்படுது பார்த்தீங்களா பிட்வீன் கன்சியூமர் அண்ட் இது. இந்த மாதிரி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? நிறையா இருக்குது. ஆக்சுவலி ரிட்டையர்ட் பைலட், ஸோ அவருக்கு ஏஜ் இருக்கும் கிட்டத்தட்ட 88 and above தான் அவரு. ஸோ நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. ஸோ அவரு வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, இத மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, ஸோ ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி, வெறும் ஜாய்ஸ்டிக் மட்டும் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து பிசி பில்ட் பண்ணணும். பிசின்றதே அவருக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு ஒரு எக்ஸ்பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது பண்ணாரு.
அப்புறம் தான் அதோடைய மாடல் செக் பண்ணேன். அது வந்து பிசி கம்பேட்டபிள் அதெல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்பாக்ஸும் கம்பேட்டபிலிட்டி இருந்தது. பட் அவர் வந்து ஒரு 4K டிவி வச்சிருக்காரு, அதில் தான் பேர் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு மானிட்டர் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் வந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிசி பில் பண்ணி கொடுத்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 1 lakh அந்த மாதிரி பட்ஜெட்டில் பிசி பில் பண்ணி கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இதை விட ஜாஸ்தியாக அவர்கிட்ட இருந்து காசு வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ஏன்னா அவரால் வெளியே வர முடியாது வீட்டை விட்டு. பட் ஆனால் வெறும் ஃபோனில் மட்டும் தான் பேச முடியும். அண்ட் ஹீ இஸ் ரெடி டு பில். பட் ஆனால் யாரையுமே நம்ப முடியல. ஏன்னா ஆல்ரெடி இதை மாதிரி நடந்துருச்சு எனக்கு. பட் இதுவும் எனக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக அவர் என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து ஹேண்ட்லே பண்ண தெரியல. ஃப்ளைட் சிமுலேட்டர் ஆக்சுவலாக நம்ம கீபோர்டில் நார்மலாக விளையாடினா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம். பட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக்லேயே வந்துட்டு ஈஸியாக சென்னை டு டெல்லி எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டை ஓட்டி லேண்ட் பண்ணிட்டாரு அந்த ஜாய்ஸ்டிக்கில். அவரால் நடக்கிறதுக்கே கஷ்டம். ஆனால் அந்த ஜாய்ஸ்டிக்லாம் கை வச்ச உடனே செம்மையாக நல்ல தெம்பு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியானார். ஆக்சுவலா அவர் ஃபேஸ்லயே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ரொம்ப அதுக்கு முன்னாடி ரூடா இருந்தாரு, வசூல்ராஜ மாதிரி ஆயிட்டாரு ஒரு நிமிஷத்துல. இல்ல அப்படிதான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா அது கொஞ்சம் எமோஷனல் டச் இருந்தது அதுல. ஏன்னா அவர் ரொம்ப ரூடா இருந்த பர்சன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நீங்க சின்ன பசங்க ஏமாத்திடுவீங்க அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் ஆனால் டெலிவர் பண்ணி அவர் அந்த ஃப்ளைட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் ஆக்சுவலாக. செம. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணிச்சு எங்களுக்கு. பயங்கரமான ஒரு இதெல்லாம் எதிரே பார்க்கலங்க. இதுதாங்க பாட்காஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னே தெரியாது. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. எனக்கு அதனால தான் வசூல்ராஜா டக்குன்னு கிளிக் ஆச்சு. போர்டை கிளீன் பண்ணி வைங்க. அவங்க வீட்டில் நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்களா, இந்த பிசியை பத்திரமா பார்த்துக்கோங்க, அந்த ஜாய்ஸ்டிக் தான் அவருக்கு லைஃப், அது இருக்கிற வரைக்கும் மனுஷனை அடிச்சிக்கவே முடியாதுன்ட்டீங்களா? நாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இது இருந்தா போதும் அவருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பர் ப்ரோ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது வரைக்கும் நிறைய பிசி நம்ம வித்துட்டோம்ல, இதுல மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் வந்து எந்த டொமைன்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு ப்ரோ? இப்போ மேபி இப்படி கூட வச்சுக்கலாம், ஐடி ப்ரொஃபஷன் அந்த மாதிரி கேட்காம கேமுக்காக உங்களை அப்ரோச் பண்ணவங்க அதிகமா? கேமுக்காக கம்மி தான் ஆக்சுவலா. கிரியேட்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் அதிகமா? அப்ப ஏஎம்எல்க்கு தான் ஆக்சுவலா ஜாஸ்தி. ஸோ அவங்க தான் வந்து இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பிசிஸ் போயிட்டு இருக்கு அவங்க கிட்ட தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஏஎம்எல் வந்துட்டு அதோட ரிசப்ஷனே வேற மாதிரி இருக்கு. இப்போ லைக் இப்போ ரீசெண்டா கூட ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன் ஆக்சுவலா பிசி வாங்கியிருந்தாரு. அவரு கேமுக்கு தான் வாங்குறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன, அவரோட யூஸ் கேஸ் எல்லாம் கேட்கிறப்போ தான் அவர் சொன்னார், மிஷின் லேர்னிங் இதுதான் அவர் வந்து படிக்கணும்னே சொல்லியே அவர் படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய சப்ஜெக்ட் நாலேஜ் கூட அவர் பெருசா இது பண்ணல. ப்ளஸ் அவங்க வீட்லேயும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம். ஓகே அவர் அதில் இல்லைனாலுமே இதில் பெட்டராக வந்துருவாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அவர் இப்போவே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஜெப்டோவில் அவர் டெய்லி மார்னிங் 6 o'clock வந்துட்டு மில்க் ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் கிளாஸ் பையன் 9ஆம் கிளாஸ் பையன் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த டைம்லலாம் நம்ம எப்படி சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, பிசி பில் பண்ணிட்டு இருந்தேன், தப்பு தப்பாக கொடுத்து விட்டாங்க, நாங்களும் பில் பண்ணி ஆனால் விளையாண்டு பார்த்தோம், அப்புறம் படுத்துருச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஏஎம்எல்லோடைய ரிசப்ஷன் பூம் வந்து அது ஜாஸ்தி தான் ஆக்சுவலாக. சூப்பர் சூப்பர். எல்லா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. செம. ஸோ இப்போ எனக்கு இன்னொன்று என்ன தெரியணும்னா ப்ரோ, உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து என்ட்ரி லெவல் பிசி கைஸ் அதிகமாக அப்ரோச் பண்ணுறாங்களா, இல்லாட்டி ஓரளவுக்கு மிட் லெவல் பிசி கொஞ்சம் கேமிங் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் ரீச் பண்ணுறாங்களா? இல்லாட்டி இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சின்ன வயசுலேயே வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறதுக்காக பேரண்ட்ஸே வந்து நல்ல பிசி பில்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி பிசிக்குன்னு ஒரு எந்தூசியாஸ்ட் இருப்பான் தெரியுமா, அவங்ககிட்ட போய் இப்போ பிசியை பற்றி சாதாரணமாக பேசினா அருவாள் எடுத்துகிட்டு வருவான் உள்ளேருந்து. அந்த மாதிரி எந்தூசியாஸ்டும் அவங்களை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க? எந்தூசியாஸ்டும் ஈக்குவலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. நம்மளுக்கு கஸ்டம் லூப்ஸ் அதுக்கெல்லாம் கூட அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் எந்தூசியாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே பில்ட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எந்தூசியாஸ்ட் ரியலாகவே நீங்கள் பார்க்க போறீங்க. பட் நானும் அந்த மாதிரி தான் ஃபோன்லேயும் பில்டு பண்ணலான்னு பார்த்தேன், லான்ச்சரை கூட பண்ண முடியாமல் சுற்றின்னு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல பிசிலையாவது நீங்கள் வந்து உள்ள இருக்க பார்ட்ஸை மாத்திரக்கு என்னமோ வழியாவது வச்சிருக்கீங்க. ஆமாம், அதையும் காலி பண்ணுறதுக்கு தான் சால்டர்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போலாம் நாங்கள் ரொம்ப மினியேச்சராக கொண்டு போகிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் சால்டர் பண்ணி கொடுத்துருவோம். என்னைக்காவது ஒரு நாள் மின்னல் அடிச்சாலோ இல்லாட்டி ஓவர் வோல்டேஜ் ஆனாலும் மொத்தமாக போஞ்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி யாராவது வந்து சிக்கியிருக்காங்களா ப்ரோ? எப்படின்னா, நான் ஒரு ரெடியாக ஒரு குட்டியாக ஒரு பிசி மாதிரி ஒன்று வாங்கினேன். இப்போ மேக் மினி கூட எனக்கு அப்படி தான், மேக் புக் அப்படி தான், இப்போ வரக்கூடிய நிறைய லேப்டாப்ஸ் அப்படி தான். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, ஓவர் வோல்டேஜ் ஆச்சுன்னா நிறைய உள்ள காம்பனன்ட்ஸ் எகிரிடும், மொத்தமாக முடிஞ்சது, கிட்டத்தட்ட மொத்தமாக மாற்ற சொல்கிற மாதிரி தான் ஆகும்.
ஏன்னா மேக் மினில யாரோ தண்ணி ஊத்திட்டாங்க, ஒரு கமெண்ட் வந்தது. 60,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல வாங்கினேன் 16/512 M4 பேஸ்ட் மேக் மினி லான்ச் ஆகும்போது வாங்கி தான் அந்த காஸ்ட் ப்ரோ. இப்போ பார்த்தா 73 ஆஃபர்ல வாங்கினா 73. இப்போ வாங்கினது யாரும் தண்ணி ஊத்தி வச்சான்னு தெரியல. வீட்டுல நம்மகிட்ட சொல்லுவாங்களா நான் தெரியாம தண்ணி ஊத்திட்டேன்னு. தண்ணி ஊத்தி நல்லா தொடச்சு வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க போல. இவரு ஒரு 4 நாள் கழிச்சு ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகல. அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு என்ன இது ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மேக் செத்து போயிடுச்சு, மேக் மினி செத்து போயிடுச்சுன்னு போய் கேட்டிருக்காரு. அவங்க ஓபன் பண்ணி உள்ள என்ன பச்சை பச்சையா வச்சிருக்க, என்னது உள்ள சால்ட், இன்னும் இவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு, என்னென்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆயிருக்குன்னு. ஸோ இது எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ பிசியா இருக்கட்டும், இப்போ பிசி ஆன் த ஹோல் நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெரிஃபரல்ஸாக இருக்கும். கீழே ஒரு கேபினெட் இருக்கும், மேலே ஒரு கீபோர்ட் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் செட் இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும், மானிட்டர் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு சில இஷ்யூனா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அந்த இஷ்யூ வரும். இப்போ லேப்டாப்ல ட்ராக் பேட் இஷ்யூ ஆச்சுனாலும் மொத்த லேப்டாப்பையும் தூக்கிட்டு தெரிய வேண்டியதாக இருக்கும். இப்போ கீபோர்டில் சரியா வேலை செய்யல, 4 கீ வேலை செய்யலனாலும் செம்ம டார்ச்சராக இருக்கும், மொத்தமாக எடுத்துட்டு தெரியணும். பட் இங்கே பிசியில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரியான டைப் ஆஃப் கீபோர்டு வேணுமோ நான் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான மவுஸ் வேணும், இல்லாட்டி மவுஸ்க்கு பதில் நான் ட்ராக் பேட் தான் யூஸ் பண்ணுவேனாலும் பிசிலையும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆடியோ, ஐயோ அது ஒரு பெரிய சோகம். ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் ஒன்று செக் பண்ணோம், டிஸ்பிளே அற்புதமாக இருந்தது, ஆசோஸில் டியோ புக்கில் பயங்கரமான பேனல், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் என்ன ஆகுதுன்னா ஸ்பீக்கரு காதில் வைடா அப்படி இருந்தது, அப்போ தான் கேட்கணும் மாதிரி இருந்தது, ஸ்பீக்கர் அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, லேப்டாப்ஸ்க்குன்னு அட்வான்டேஜ் இருக்குது, லேப்டாப் அடிக்கணுங்கிறது இங்கே எய்மே கிடையாது. பட் பிசிக்குள்ளே வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதுங்கிறத தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா அப்புறம் நினச்சிக்கிறாங்க, இப்போ ஃபியூஷன் கேமிங் அப்படிங்கிற நம்ம பிராண்டு, இந்த பிராண்ட் இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இருக்கலே பெஸ்ட் பாசிபிள் பிசியை வேல்யூ ஃபார் மணியில் டெலிவர் பண்ணணும், இதுதான் எய்ம். பட் அகைன் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருந்ததுன்னா எல்லாருமே அதில் கண்டிப்பாக லாபம் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள். சரியா, லாபமே இல்லாமல் பண்ணால் அப்புறம் இவங்களை யார் காப்பாற்றுவா? கியூஆர் போட்டு நாங்கள் திருத்தரவா தெரிய வேண்டியதான், ஐயா எங்களோட சர்வேவலுக்காக டெய்லி ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டிங்கன்னா அப்படிதான் போட்டுட்டு தெரியணும். அப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எத்திக்கலாகவும் எல்லாமே லாஜிக்கலாகவும் இருக்கணுங்கிறது தான் நம்ம எய்மாக இருக்குது. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம சாம் ப்ரோட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபியூஷன் கேமிங் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் டிக் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, எந்த மாதிரியான ஆடியன்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கிறது தான் மெயினாக இருந்தது. அதுலேருந்து இப்போ எனக்கு என்ன நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் கிரியேட்டர்ஸ் அது வந்து ஓவரால் பிராண்ட்ஸே சொல்லிட்டாங்க உங்ககிட்ட இல்லையா, ஓஜி பிராண்ட்ஸே சொல்லிட்டாங்க. என்விடியா கிட்ட கேட்டாலும் ரீசெண்டாக ப்ரோ என்விடியாவில் உள்ள ஒரு பிஆரை மீட் பண்ணேன் டெல்லியில். மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓவராலாக அவங்களுக்கு வந்து மீட்டிங் வைப்பாங்க இல்லையா, இப்போ மந்த்லி மீட்டிங் மாதிரி வைக்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்குமானா, கேமிங் தான் நம்மளோட மெயின் டொமைன், கேமிங்கில் தான் நம்ம கிராஃபிக் கார்டு வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி கேமிங்காக யாரெல்லாம் பேசுனாங்களோ பாவமாக இருக்குமா, கூனி குருவி உட்காந்துருப்பாங்களா ஓரமாக. 100 கிராஃபிக் கார்டு விற்றுதுன்னா அதில் 2லேருந்து 4 தான் விற்குதான் கேமிங்க்கு. 95 கிராஃபிக் கார்டு ப்ளஸ் வந்து எதுக்கு விற்குதுன்னா ஃபுல்லாக ஏஐ, ஃபுல்லாக மீட்டிங்கில் ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா. கேமிங் டொமைனில் இருந்து அவங்களாம் அப்படியே ஓரமாக அமைதியாக இருப்பாங்களா, லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார் ஆமாம் சார் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே மாறிடுச்சு, கம்ப்ளீட் ஷிஃப்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பிசிலையும் பெரிய ஒரு ஷிஃப்ட் ஏற்படுறது லைவாக தெரியுது. அந்த 9 வயசு பையன் ஜெப்டோவில் பால் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். 9th ஸ்டாண்டர்டா? ஆமாம் ஆமாம் 9 வயசுன்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் ஜெப்டோவில் உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணி பால் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காப்புல. சூப்பர் சூப்பர் ரைட்டு ப்ரோ. ஸோ இப்போது எனக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. எப்படின்னா இப்போ நம்மகிட்ட பிசி யாராவது வாங்கிடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க நம்ம எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும், அண்ட் பிசியில் ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம எப்படி டோர் ஸ்டெப்பா, இல்லாட்டி அவங்க வந்து பிசி எடுத்துகிட்டு நம்மகிட்ட வரணுமா, இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு பிக்கப்க்கு அரேஞ்ச் பண்ணி பிசி நம்மக்கிட்ட வருமா, இல்லாட்டி இந்த இன்ஸ்பெக்ஷன் எப்படி நடக்கும்? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஆக்சுவலி பிசி வந்துட்டு நாங்கள் அசம்பிள் பண்ணுறப்போவே, டெக்னீஷியன் அசம்பிள் பண்ணுறப்போ அவங்க ஒரு 7 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கும். நம்ம யூஎஸ்பி போர்ட்ஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது, ஜிபி வந்து 100% லோடில் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்குறது, என்ன டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸ் இதெல்லாமே பண்ணி தான் கொடுப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இஷ்யூஸ் வராது. இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த டைமே வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அப்போயே வந்து மாற்றிடுவோம். உங்ககிட்ட கையில் வர்றப்போ, எண்ட் யூசர் கிட்ட கையில் வர்றப்போ அதில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ சப்போஸ் எலக்ட்ரானிக்ஸ் தானே, அதோடைய ஃபெயிலியர் ரேட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, ஒரு %. ஸோ அது வந்தாலுமே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு சாஃப்ட்வேரில் தான் வரும். ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றப்போ ஈஸி தான். அது நம்மளுக்கு டோர் ஸ்டெப் வேணும்னாலும் அவங்களுக்கு அசஸ் பண்ண முடியும்.
இல்லைனா அவங்களே வந்து அதை இல்லை எனக்கு வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு லோக்கல் டெக்னீஷியன் இருக்காங்க, நான் அவங்களை கூப்பிட்டு நான் வந்து அதை இது பண்ணி தந்துடுவேன் அப்படின்னாலுமே அவங்க பண்ணி தரலாம். ஸோ அவங்க பண்ணி டேரெக்டாக அவங்க பிராண்டை டீல் பண்ண வேண்டாம், நீங்கள் எங்ககிட்ட கூட ஷிப் பண்ணலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைனா ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு NVIDIA ஆத்தரைஸ்டு தான். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய பில் வந்து வேலிட் வாரண்டிக்கு. ஸோ எங்கள் பில் நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பிராண்ட் கிட்ட கூட உங்களுடைய காம்பனன்ஸ் எங்களுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு பதில் டேரெக்டாக பிராண்ட் கிட்ட ஷிப் பண்ணாலுமே அந்த பில் வச்சு அவங்க வாரண்டி வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் வந்து எங்கள் சைட்லேயுமே இருக்கும் ஆக்சுவலி. சூப்பர் ப்ரோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணி எங்கள் கூட லைக் நீங்கள் பிசி வாங்கிட்டாலே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிடும். ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகுற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், இல்லை அதை ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க, அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, ஸோ நாங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து ஆக்சுவலாக பில்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து லைக் ஒரு கஸ்டமர் ப்ளஸ் ஒரு செல்லர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் டைரெக்டாக இங்கே வாங்கினேன் இவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒருத்தருக்குமே வந்துட்டு யார் டீல் பண்ணாங்களோ சேல்ஸில் அவங்க தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு யூசரை வந்து நான் டீல் பண்ணுறேன்னா நான் ஒரு கன்சியூமரை நான் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் டீல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதனால நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் 24 ஹவர்ஸில் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி தொல்லை பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஆமாம் ப்ரோ, உங்ககிட்ட வரக்கூடிய கன்சியூமர்ஸில் இன்டெல் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களா AMD அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? அது ஆக்சுவலி நம்ம பேச முடியாது. அவங்க 2 பேருமே மேஜர் சிலிகான் பிளேயர்ஸ். இல்லை அது கரெக்டு, பட் அது அவங்களுக்கே நீங்கள் கொடுக்குற டேட்டா தான் உண்மையாக சொன்னால். இப்போ இன்கேஸ் AMD அதிகம்னு சொன்னால் இப்போ இன்டெல் என்ன தெரியுமா தலையில் கட்டிட்டு ஹே சும்மா பழைய ஆள் சீன் போட்டிய பாரு AMD அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏதாவது பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி. அது அவங்களுக்கான டேட்டா ப்ரோ. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுலலாம் ஈகோ பார்த்தோன்னு வைங்களேன், பொறுமையாக அப்படியே ஊற்றிக்கும் கீழே போயிடும். எப்படி அவங்களோட அதான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேப்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் தானே அப்புறம் மேலே போவாங்க. இப்போ ஃபோன்ஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 7 வருஷம் பின்னாடி போனால் ஹுவாவே குளோபல் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்காக நான் வந்து பேன் பண்ண சொல்லலை. இந்த மாதிரி மேலே வந்துகிட்டு இருந்ததுன்றது வந்து எதுக்குன்னா மார்க்கெட் அப்படி நிலை மாறிட்டே இருக்கும். ஏன்னா யார் வந்து இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிறாங்களோ அது மாதிரி கன்சியூமர் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு கன்சியூமருக்கு என்ன தேவைங்கிறத டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ண போகிறது ஆப்வியஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கேட்குறேன், யார் வந்து அட்ராக்ட் பண்ணுறவங்க கன்சியூமர்ஸ் அதிகமாக? கன்சியூமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இதுதான் ஆக்சுவலி பெருசாக இருக்காது. அவங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் சொல்லி வருவாங்க. பட் ஆனால் இருக்கு ப்ரோ, 50-50 தான். அது லைக் இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கன்னு கிடையாது. இன்டெல் மட்டும் கொடுங்கன்னு கேட்டும் வரவங்க இருக்காங்க, AMD மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அண்ட் எங்ககிட்ட வர்றவங்க மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க இன்டெல் தான் பெஸ்ட் AMD தான் பெஸ்ட்னு கிடையாது. ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மேபி இன்டெல் பெட்டரா இருக்கும், இல்லை AMD பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக 50-50 தான். நீங்க இன்டெல் வந்து மோசம் AMD வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. இப்போ நான் ஃபியூஷன் கேமிங் வெப்சைட் உள்ள வரேன் ப்ரோ. வந்தால் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீபில்டு பிசிஸ் ஏதாவது வச்சிருப்பீங்களா, இல்லை கம்ப்ளீட்டாக கஸ்டம் பிசி ஃபேவரபுளாக டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களா வெப்சைட்? இல்லை ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலி. ப்ரீ கான்ஃபிகர்டுன்னு சொல்லி அதான் ப்ரீபில்ஸ் தான், அது ஆக்சுவலாக ப்ரீ கான்ஃபிகர். ஸோ நாங்களே கான்ஃபிகர் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லி உங்களுக்கு இது பண்ணி வச்சிருப்போம். 5 யூஸ் கேசஸ் இது பண்ணியிருக்கோம், கேமிங், ஆர்கிடெக்சரல், AML அந்த மாதிரி. ஸோ எடிட்டர்ஸ் எல்லாருக்கும். ஸோ யாருக்கு அவங்களுடைய இது சூஸ் பண்ணிட்டு செக்டர் சூஸ் பண்ணி அவங்களோட யூஸ் கேஸ் அது பட்ஜெட் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ரீ கான்ஃபிகர் பிசிஸ் கொடுப்போம் ஆல்ரெடி. ஸோ அதில் அந்த பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி அதில் ஒரு 3 செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு நம்ம பில்டர் ஓன் இருக்குது, கால் அசிஸ்டன்ஸோட நீங்கள் அந்த பில்டர் ஓன் இது யூஸ் பண்ணலாம். சூப்பர். ஸோ இப்போது சொல்லப்போனால் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா ப்ரோ, ரீசெண்ட் ட்ரெண்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க, ஒரு காலத்தில் வந்து பால் பாக்கெட்டு அதுக்கு முன்னாடி வந்து லோக்கலைஸ்டாக அங்கேயே யாராவது வந்து பால் வியாபாரம் பார்ப்பாங்க, அவங்களே வீட்டில் வந்து ஊற்றிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து டெலிவர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆவின் பால் பாக்கெட் இந்த மாதிரி போச்சு. அப்புறம் நம்மளும் வெளில போய் வாங்கணும், இந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுடுறோம். ஸோ இப்போ பிசி ஸ்பேஸ்லையும் நீங்கள் ஆன்லைன் வந்து கன்சியூமர்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்காக கேட்குறேன், ஆன்லைன் ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கிற மாதிரி கன்சியூமர் நினைக்கிறாங்களா,
இல்லாட்டி ஆஃப்லைன்ல டேரக்டா ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்கல்ல ஆன்லைன் தான் ஆன்லைன் தான் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னா யார் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பிசி பில் பண்ணுறாங்க, இல்லாட்டி சீப்பஸ்ட்டாக ஒன்று வாங்கிட்டோன்னா அதை பெருசாக ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம், நான் பற்றியா நான் இவ்வளோ கம்மியாகவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ அந்த ஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த சர்வீஸ் இருக்குது, எனக்கு இந்த குவாலிட்டி இருக்குது, என்னால் இவ்வளோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது, எனக்கு இந்த குவாலிட்டி கிடைக்குது. நம்ம ஜெப்டோவே அப்படி தான். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு நடந்து போய் நம்ம பால் வாங்கிட்டு வரோம். இப்போ ஆனால் நம்ம ஃபோன்லேயே அது டேரெக்டாக வீட்டுக்கே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிலிட்டி அண்ட் அந்த கம்ஃபர்ட் வந்துட்டு ஆக்சுவலாக பீப்புள் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ. அண்ட் அதை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. எனக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன், எனக்கு ஏன் குவாலிட்டியாக நீங்கள் தரல அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர, நான் சீப்பாக நான் தரேன், எனக்கு சீப்பாக கொடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கொஞ்சம் சில பேர் இருக்காங்க அப்படி கேட்டு வர்றவங்க. நான் சொன்னல ஃபர்ஸ்ட் 15,000 பிசி தராங்க, ஏன் எனக்கு தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கம்மி தான், இது வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அதே சமயம் நீங்கள் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 15,000 பிசினா அது சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் நினைப்பாங்கன்னா ஓகே அவர் வியாபாரம் பார்க்குறாருங்க, ஆமாம் நல்லா இப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் இருந்தது ப்ரோ. இப்போ தான் திடீர்னு தோணுச்சு என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபியூஷன் கேமிங் வெப்சைட் இருக்குது. வெப்சைட் வந்து இன்டர்நெட் இருந்தாலே யாருனாலும் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகும்போது ஓகே இப்படியும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிட்டியில் இருக்கிற கன்சியூமர்ஸ் அந்த இது கேட்குறேன் பர்சன்டேஜ் ஆஸ்பெக்டில், நான் சென்னையில் இருக்கேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், இந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் ரீச் பண்ணுறாங்களா? இல்லாட்டி மதுரையிலேயே ஒரு கிராம பகுதியிலையோ, இல்லாட்டி எங்கள் தென்காசிலேயே ஒரு கிராம பகுதியில, கன்னியாகுமரியில் ஒரு கிராம பகுதியிலேருந்து நான் ரீச் பண்ணுறேன், அந்த மாதிரி யாராவது ரீச் பண்ணியிருக்காங்களா? மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, 50-50 இருக்கு. உங்களுக்கு 50% சிட்டிக்குள்ள இருந்து வாங்குறாங்கன்னா 50% வந்துட்டு இந்த அவுட் சைட் ரீஜன்ஸ்ல இருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீச் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. பிசி மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு ரீச் வந்து 50-50 தான். வெளியே இருந்தும் நிறைய பேர் வராங்க, சிட்டிக்குள்ளேயும் ஆப்வியஸாக சிட்டிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கிட்டே இருக்கும், போய் பார்க்கலாம், வந்து ஷாப் இருக்குது, ஷாப் விசிட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் இது வந்து கம்மின்னு சொல்ல மாட்டேன், இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் சொன்னல ஃபர்ஸ்ட், நம்ம நாலேஜ் வந்துட்டு பிசி வந்து பெட்டர்னு சொல்லி நம்மளுக்கு இந்த நாலேஜ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30% நம்ம இது வந்துட்டோம் அந்த ரோட்ல. அதனால நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, நிறைய பேர் ரீச் பண்றாங்க, பெட்டர் நாலேஜோட ரீச் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ சிட்டியில தான் வந்து இந்த சிட்டி அவுட்டர் ரீஜன்ஸ்ல இருக்கிறவங்க 15,000 பிசிஸ்க்குலாம் கேட்டு வர்றது. ஆக்சுவலாக ஊர்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க பிசியோட நாலேஜ் நல்லா தெரிஞ்சுட்டே தான் ஆக்சுவலாக வராங்க. ஸோ அதுதான் சூப்பர். நான் இது எதுக்கு கேட்டேன்னா, ஒயிட் ஸ்ப்ரெட்டாக பிசி பற்றியான அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். பரவாயில்ல, அப்போ ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுமே நல்லாவே இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நைஸ். சரி, நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இந்த பிசி ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இன்னும் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக போக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி எதை நோக்கி அது அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கேட்குறேன்னா, இப்போது நல்லா யோசிச்சு பார்த்தா கேமிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிசின்னு எடுத்துக்கிட்டா ப்ரோ. எல்லாருமே வந்து வீட்டில் பிசி இருந்தால் எஜுகேஷன் அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு. ஆரம்பத்தில் அதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டில் பிசி வாங்கினா எங்கள் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட வேலைகளையும் பார்த்துக்கலாம், ஆஃபீஸ் வேலை ஏதாவது இருந்ததுன்னா பண்ணலாம், அதே சமயம் பிள்ளைங்களும் எதையா படித்து தெரிஞ்சுக்குமே, என்சைக்ளோபீடியா சிடிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. சிடி பிளேயரில் போட்டு என்சைக்ளோபீடியா ஓப்பன் பண்ணி ஏபிசிடின்னு ஃபுல்லாக இண்டெக்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் போய் அனிமல்ஸை பற்றி பார்க்குறதுலேருந்து ஜியோகிராஃபி பார்க்குறதுலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்த காலங்கள் உண்டு சயின்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷனுங்கிறது வந்து மேலோங்கி இருந்தது ப்ரோ 2000s. அப்புறம் என்னாச்சுன்னா பிசிங்கிறது வந்து டெடிகேட்டட் ஃபார் கேமிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க பொழுதுன்னைக்கும். ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்து கேம் ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அந்த டைமில் இருக்கலே பெஸ்ட் டிவி என்னமோ 4K டிவியோ இல்லாட்டி இருக்கலே பெஸ்ட் பேனல் என்னவோ அதில் வந்து பிசியை கனெக்ட் பண்ணி ஆடின ஒரு சில அண்ணன்கள்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு சீனியர்ஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக ஆடுவாங்க, ஏசிலாம் போட்டுட்டு சும்மா வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு, ஏன்னா நான் வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக பார்த்த ஒரு விஷயம் இப்போ என்டர்டைன்மெண்ட்ல அதுவும் கேமிங்ல இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதுல கிராஃப் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசி டாமினேட்டிங் அண்ட் லேப்டாப்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி அண்ட் அதே சமயம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மத்தியில் வந்து லேப்டாப்ஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது லேட் 2000s. அப்புறம் லேப்டாப்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு மோர் ஓவர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாகிட்டே வராங்க இந்தியாவில். எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது அப்போ இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, லேப்டாப் நம்பர்ஸ் பிசி கீழே போக ஆரம்பிக்குது.
இப்போ திரும்ப இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லேப்டாப் நம்பர்ஸ் நல்லா தான் இருக்கு, ஆனால் பிராண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க லேப்டாப்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆகுதுன்னு. நிறைய பிராண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடிசி ரிப்போர்ட், கவுண்டர் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் வரும், இயர் ஓவர் இயர் சேல் எப்படி இருக்கு, நம்பர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா. ஸோ அதில் வந்து டிக்ளைனாக ஆகுது. ஸோ அப்போ டிக்ளைன் ஆகுதுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா பிசி மார்க்கெட் க்ரோ ஆகுறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல பிசி எதை நோக்கி போகும்னு நினைக்கிறேன்? நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் தான் சேஞ்ச் இப்போ நெக்ஸ்ட். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து இப்போ வந்து பட்ஜெட் வந்து ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஆவரேஜா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30,000 30 to 50 தான் ஆக்சுவலா ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா இருந்துச்சு அந்த டைம்லலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலா இப்போ வந்து பட்ஜெட்டே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஹார்ட்வேரோடைய ப்ரைஸஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மக்களுக்குமே வந்து அது ஓகேயா இருக்கு. ஐ மீன் ஓகேன்றதை விட அவங்களுக்கு அது நெசசரியாகவும் இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு 1 to 1.5 lakhsல இருக்கிற பிசி வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. டெய்லி வீடியோ போடுறதுக்கு, டெய்லி எடிட் பண்றதுக்குலாம் இன்னும் வசதியா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க ஆக்சுவலா அப்படிதான் சூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஹார்ட்வேர் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். சூப்பர், கண்டிப்பா. ஆனா எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ ஒரு சில டொமைன்ஸ் இல்லாட்டி ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஏரியால வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க வந்து சப்போஸ் ஏஐ உள்ள கொண்டு வருவீங்களா அந்த மாதிரி கேட்குறேன். ஏன்னா இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருவேளை பிசி பில்டு பண்றவங்க கேமிங்க்கு ஒரு பக்கம் பண்றது கரெக்ட் தான், ஆனா ஏஐங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல போனாலுமே அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியூ ஜிபியூ ரெண்டுமே இம்பார்ட்டண்டா இருக்கிறனால கேமிங்கை தாண்டி ஒருவேளை ஏஐனால நிறைய பேர் வாங்கி அதுல கேமிங்கும் ஆடதான் முடியும். ஸோ அப்படி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட், அதான் உங்ககிட்ட கேட்கலாமே. கேமிங்காக வாங்கி ஏஎம்எல்குள்ள போவாங்க ஆக்சுவலி. அந்த மாதிரி அப்படிதான். ஏஐக்காக வாங்கி நான் கேமிங்குள்ள போறது இல்ல, பட் நான் கேமிங்காக வாங்கினேன். ஏஐ இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பரத்தனை வேற வேலை இல்லாம 1.5 மணி நேரமா உட்காந்து ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, மனுஷன் பாவம் ரொம்ப நேரமா பேசுறா, தொண்டை நீ வந்து நானும் இன்ஸ்டால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல போட்டு ரன் பண்றேன். ஆமா, அப்படிதான் மாடல்ஸ் ரன் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மோஸ்டா ஏஎம்எல்காக வாங்கிட்டு கேமிங்க்கு வர மாட்டாங்க யாரும். மேபி அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல கேம்ஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்களே தவிர லைக் ஏஎம்எல்ல இருந்து கேமிங்க்கு வர மாட்டாங்க. இந்த பிசி ஸ்பேஸை ப்ரோ நான் மாற்ற போறேன் அப்படின்னா அதில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ பிசி விற்கிறாங்க ஒரு பக்கம், ப்ளஸ் பிசியை பற்றி நாலேஜ் கன்சூமர்ஸ் மத்தியில் ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ மக்களுக்கு வந்துட்டு அந்த குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களே, ஆக்சுவலி அந்த குவாலிட்டி இன்னுமே கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க எங்ககிட்ட இருந்து அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி லைக் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் 100% ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த குவாலிட்டி வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ராட் வந்துட்டு இன்னும் கிளீனா இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்றேன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்தியா வந்துட்டு ரொம்ப குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க வந்துட்டு குவாலிட்டின்னு கொடுக்குறப்போ அவங்க வந்து இவ்வளோ குவாலிட்டி இருக்கு, நீங்க வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா லைட்டா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டிக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மேபி அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஓகே, நான் எனக்கு குவாலிட்டியாக கிடைக்குது, மேபி அதில் ஒரு 2000 3000 டிஃப்ரென்ஸ் இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மென்டாலிட்டி வந்து இன்னும் கூட வரணுன்றது தான் ஆக்சுவலாக வாட் நாங்கள் ஃபீல் பண்ணுறது. அண்ட் அதில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் பார்ட் வெண்டர்ஸோ இல்லை வேற ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ்க்கும் ஃபியூஷன் கேமிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் உள்ள அதான் ஃபர்ஸ்ட் காலில் இருந்தே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இவங்க கிட்ட பேசுறது எப்படி இருக்கு, அவங்க கிட்ட பேசுறது, ஏன்னா அந்த லாங்குவேஜே உங்களுக்கு டோட்டலாக மாறிடும். நீங்கள் இப்போ ஃபாரின்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் லைனஸ் டெக், ஸோ ஜேஸ் 2 சென்ஸ், ஹார்ட்வேர் அன்பாக்ஸ், டாம்ஸ் ஹார்ட்வேர், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவிலன்றது வந்து இந்தியாவில் வந்து அந்த டெக் பற்றி பேசி உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக இது டெலிவர் பண்ணுறது, வேல்யூ ஃபார் மணி, இந்த கிராஃப்லாம் பார்த்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட யாருமே இல்லை. ஸோ அதை வந்து நாங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். ஸோ அது டே 1ல ஃபர்ஸ்ட் கால்ல இருந்தே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கின ஒரு கஸ்டமர் இருக்காரு, 7-8 இயர்ஸாக அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பிசியை, எங்களுடைய பிசி தான் யூஸ் பண்ணிட்டு இப்போதான் அவர் அப்கிரேடுக்கு வராரு. ஆக்சுவலாக அந்த 7 இயர்ஸ்மே வந்துட்டு அவர் ரொம்ப சீம்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணது, இப்போ காலேஜ் முடிக்க போறாரு. ஸ்கூல்னா லைக் ரொம்ப ஒரு 9th 10th 8th அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
இப்போ அவர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவர் வந்துட்டு எனக்கு வேற பிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி வராரு. ஆக்சுவலா அவர் ஃபுல்லாவே நடுவுலையுமே வந்து பேசிட்டு தான் இருந்தார். ஒரு 2 years ஒன்ஸ் சும்மா பேசுறது, ஷாப்புக்கு வர்றது, பாக்குறது அப்படிதான் இருந்தார். பிசியில் வந்து கடைசியாக சொன்னது என்னன்னா, பிசியில் எனக்கு ப்ராப்ளமே இல்லை ப்ரோ, ஒரு ப்ராப்ளம் கூட இது வரைக்கும் வந்ததில்லை. எல்லா ப்ராப்ளமுமே என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம பேசுறதுல, அதான் டிரைவர் அப்டேட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த விண்டோஸோடைய அப்டேட்டில் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஹார்ட்வேரில் 0 இஷ்யூ. எதனாலனா அந்த நம்ம டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுல தான். அந்த சேஞ்சஸ்க்குன்ற குவாலிட்டி அந்த அந்த இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆப்வியஸாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் அடாப்ட் ஆனாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ இதில் எனக்கு இன்னொன்று என்ன கேட்க தோணுச்சுன்னா ப்ரோ, நிறையா பிசி பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதாவது பிசி வந்து எந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் வராங்க அதெல்லாம் பேசியிருக்கோம். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து லினக்ஸ்க்காக எனக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னு வந்தாங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர். யார் அந்த தெய்வங்கள்னு தெரியலையே. நிறைய பேர் வந்திருக்காங்க. டுவல் பூட் வருவாங்க. ஓகே ஓகே. விண்டோஸ் பிளஸ் லினக்ஸ். ஓகே ஓகே. ஸோ நிறைய பேர் வருவாங்க. மக்களுக்கு ஆக்சுவலாக லினக்ஸுமே வந்துட்டு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆக்சஸ் பண்றது. அண்ட் ஃபர்ஸ்ட் இது மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஜியோட வந்ததுலேருந்து அவேர்னஸ் பொறுமையாக கேதர் ஆகி, ஏன்னா ஒரு 12 வருஷமாவே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வெறும் டெர்மினலாக இருந்த வரைக்கும் லினக்ஸ் ஃபேமஸ் ஆகிருந்திருக்காது. பட் ஜிஐ வந்து எல்லாராலையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே நிறைய பேர் வந்து ஓப்பன் சோர்ஸுங்கிறனால கஸ்டமைஸ்டாக நிறைய வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதையும் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். நம்ம விண்டோஸ் மாதிரியே மிமிக் பண்ணுறதுக்கு லினக்ஸ் இருக்கு, மேக் மாதிரி மிமிக் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ அதனால நிறைய அவேர்னஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு பிசி வாங்குற இடத்துல கூட யாராவது லினக்ஸ் பற்றி பேசுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கேட்டேன், வேற எதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமாக நான் கேட்க நினச்சதே என்னன்னா, ஆஃப்டர் சேல் தான் ப்ரோ. நீங்கள் ஆல்ரெடி இப்போ சொல்லிட்டீங்க, ஒருத்தர்லாம் வந்து வாங்கி 7 8 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, உங்க கூட டச்லேயே இருக்காரு நீங்கள் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா எப்பயுமே நானும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வீடியோ பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் வீடியோ பண்ணிட்டு எப்பயுமே எண்டில் என்ன சொல்வேன்னா, உங்களோட கருத்துக்களும் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்கன்னு. அண்ட் இந்த வீடியோலையும் முக்கியமாக நான் அதை கேட்டு தான் ஆகணும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பிசி ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, பிசி பில்டு பண்ணுறதுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சாம் ப்ரோட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த எல்லா கமெண்ட்ஸையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, எப்பயுமே நான் அப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாம் ப்ரோக்கே அனுப்பிடுவேன். ஸோ திரும்பியும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை நான் ஃபுல்லாக அட்ரஸும் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபியூஷன் கேமிங் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டையும் போய் செக் பண்ணலாம். அண்ட் அதில் கண்டிப்பாக கான்டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்பரும் இருக்க போகுது. நீங்கள் டேரெக்டாகவும் ரீச் பண்ணி உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்கள் பிசியும் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். இப்போ எனக்கு இதில் இன்னும் என்ன தெரியணும்னா ப்ரோ, ஹார்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம நிறைய பேசிட்டோம். ப்ரீ இன்ஸ்டால்டாக நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்க முடியும்? ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸ்னு எதுவும் இருக்காது. ஆக்சுவலி விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு. லைசன்ஸ்டு இல்லையா? ஓஎம். அதான் ஓஎம். ஆமாம், அவ்வளோதான். விண்டோஸ் மட்டும் தான் வரும். ஸோ கேட்குற லினக்ஸ் கேட்குறவங்களுக்கு லினக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, டியூயல் பூட் போட்டு கொடுத்துருவீங்க. வேற வேர்ட் இது மைக்ரோசாஃப்ட் 365 கேட்டாங்கன்னா ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் வரும். அதான் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா, நான் உங்ககிட்ட அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக சொன்னேன்னா நீங்களே வந்து ஆக்சுவல் ஆக்டிவேஷன் கீயோட சேர்த்து எவ்வளோ எல்லாமே எனக்கு சொல்லிடுவீங்க இல்லையா? ஏன்னா கிராக்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ். நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற பெரிய ஃப்ரீடமாகவே எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க. நான் வந்து மாடர்ன் ஆப்பை போட்டு போயிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் சும்மா என் ஃபோனே 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், என்ன போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப் வாங்க சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிசியில் ஆனால் நான் வந்து ப்ராப்பராகவே வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சில அதை சாஃப்ட்வேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ நான் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அப்பயே வந்து ஆக்சுவல் ப்ரைஸோடய எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். ஆமாம், கொடுக்க முடியும். பட் ஆனால் அதான் நீங்கள் எங்ககிட்ட அடாப்ட் சூட்ஸ் வாங்குறதும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடாப்ட் சூட்ஸ் வாங்குறதும் சேம் தான். ஸோ நீங்கள் உங்ககிட்ட உங்களுடைய அக்கௌண்ட்டே நீங்கள் லாகின் பண்ணி நீங்களே ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணலாம். அதுக்கு கைடன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே போய் அதை டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே எங்கள் சைடில் இருந்து வந்துடும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ரைட்டு ப்ரோ. ஸோ இந்த ஸ்பேஸ், இந்த கம்யூனிட்டி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க யூடியூப்பில்? ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நம்ம வந்துட்டு எங்கள் சைடில் இருந்து ஒரு இதுனா அந்த கண்டென்ட் க்ரியேஷன் அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, உங்களுக்கு வெப்சைட் இருக்குது. ஆக்சுவலாக வெப்சைட் எப்படி இன்ஸ்பயர் ஆனதுன்னா, பிசி பில்ட் பண்ணுறதே வந்து இப்போது ஆக்சுவலாக நம்ம அப்ராடில் இருக்கிற, நான் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் குவாலிட்டின்னு சொன்னோம்ல, ஆக்சுவலாக அப்ராடில் இருக்கிற மாதிரி ஒரு பிசி வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு குவாலிட்டிங்கிறத பார்க்கவே முடியாது இப்போ கரெக்டாக. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, பிசி வந்துட்டு பில்ட் பண்ணுறது வந்து அவங்களும் பில்ட் பண்ணுறாங்க, நீங்களும் பிசி பில்ட் பண்ணுறீங்க, இதில் என்ன குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அவங்க
ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது. எதனாலனா அவங்க வந்து டெய்லி பிசி பில்ட் பண்றது இல்ல, ஆர்எல்ஸ் லைக் ரொம்ப ஆஃபனா நம்ம ஃபோனோ இல்லை லேப்டாப்போ மாற்றுற மாதிரி 1 year ஒன்ஸ் மாற்றுறது கிடையாது. ஒன்று வாங்கினாங்கன்னா 7 years இல்லை 8 years இருக்க போகும். ஸோ அந்த 7 years 8 years இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்துட்டு ஒரு அந்த குவாலிட்டி அவங்களால பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறது, அவங்க வேற ஏதோ ஒரு பிசி வாங்கிடுவாங்க, வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பிசியோ இல்லை ஒரு நல்ல ஒரு இதை பார்த்தா தான் அவங்களுக்கு அது தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா ப்ரோ, எந்த மாதிரியான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்னு? நம்ம ஒயர் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி ஒரு பிசி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு கஸ்டமர் அவர் திருச்சியில் இருந்தார். லைக் ஒரு 10 pieces ஆர்டர் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவர் வந்து நான் இங்கே திருச்சிலே நான் பில் பண்ணிடுவேன், நீங்கள் ஏன் நான் அங்கேருந்து இது பண்ணணும், நான் இங்கேயே பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு என்னன்னா அவர் வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஓகே நீங்கள் அங்கே ஒன்று பண்ணிடுங்க, பேலன்ஸ் எங்ககிட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அவர் ஒன்று அங்கே பண்ணிட்டார். பேலன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போய் அவருக்கு டெலிவர் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த பிசிக்கும் எங்களுக்கும் பார்க்குறோம், ரெண்டும் ஒரே ஸ்பெக் தான், ஒரே காம்பனன்ட்ஸ் தான், ஒரே இதுதான். அதுக்கும் இதுக்கும் பார்க்குறப்பவே ஆக்சுவலாக லைக் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னன்னா கேபினெட்டில் டைப் சி போட்டிருந்தது, அது ஆனால் அவங்க மதர் போர்டில் கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் கேபினெட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்டே வந்துட்டு வேஸ்ட். ஆக்சுவலாக டைப் சி இருக்கிற கேபினெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆனால் அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் இதுவே பண்ணலை, அவர் அதை பொருட்டாவே எடுக்கலை. அதில் டைப் சியே யூஸ் பண்ணலைன்னா அந்த கேபினெட்டுக்கு அவர் பே பண்ணது வேஸ்ட்டு தானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அது ஒன்று இருந்தது. அப்புறம் பிளாக் கலர் கேஸ்க்கு ஒயிட் கலர் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். இத்தனைக்கும் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிசி, ஒரு 2.5 3 lakhs இருக்கிற பிசி. அதுலேயே வந்து அவ்வளோ பெரிய பிளெண்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதை விட ஆனால் நிறைய பெருசெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கூலர் வந்துட்டு கரெக்டாக மாற்றுறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் சேனலோ இல்லாட்டி யூகேல இல்லை யூஎஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சேனல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிசி பில்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசி பில்டை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை வந்து அவங்களால லைக் வாங்கினாதான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் வந்து வாங்கணுங்கிறத தான் வாங்கி பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் இருக்குது, ஸோ வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அதுதான் சொன்ன மாதிரி இதை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டென்ட் கிரியேஷன் இதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் லேக் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தாலே வீடியோலேயே பார்த்தாலே தெரியும், நான் பெருசாக பேசுறதுக்கே எனக்கு இதுவே இருக்காது வீடியோவில். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டில் கிரியேட் பண்ணுறது இல்லாட்டி வீடியோஸில் வந்து பேசுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லேக் இருக்கும் எங்கள் சைடில் இருந்து. பட் ஆனால் இல்லை அது லேகாக நான் பார்க்கல. பொதுவாக அது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரோ இல்லாட்டி டைலாக் ரைட்டரோ இல்லாட்டி கதையே எழுதுகிறவரோ அவருக்குள்ளே எப்படி இருக்குன்னா அதுதான் அவரோட யூஎஸ்பி. அவரை கூட்டின்னு வந்து வாங்க தம்பி வந்து கேமராவை பிடிங்க ஆங்கிள் வைங்க அப்படின்னா அது அவரோட ஏரியா கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, இந்த இடத்துல நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, மேபி இருக்கலே பெஸ்ட்டு பிசிஐ இப்போ நீங்கள் 80K பண்ணுறீங்கன்னு வைப்போம். மெஜாரிட்டி யூசர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த 80K பண்ணோம் அப்படின்னா அதை 75K எப்படி கொண்டு போக முடியுங்கிறதுல நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுதான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் இதை பண்ணாமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா ஓப்பன் ஆகிடும். அந்த ஏரியாவை யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தது. ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக தான் நம்ம இதை எல்லாருக்கிட்டே சொல்லணும். ஸோ இந்த வெப்சைட் ஒன்று இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்லேயே ஆக்சுவலாக வெப்சைட் செக் பண்ணிவிட்டு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாட்டி டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்தது. ஸோ அதுதான். ஆனால் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க, நம்ம இந்த சேனல் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற? நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஐஎம்ஸ்க்காக பார்த்துட்டு இருந்தோம், அப்போ தான் உங்களை கண்டுபிடிச்சது. ஐஎம் நியர் மானிட்டர்ஸ். ஆமாம், ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஆக்சுவலாக ஆடியோனா என்னன்னு தெரிஞ்சுது. ஆடியோ வந்து ஒரு ஹைரஸ் ஆடியோ இருக்குது. இதுக்கு முன்னாடினா சோனி நம்ம வாங்கிட்டோன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி டெனான் அந்த இதெல்லாம் இருக்குது, சோனியோட இதெல்லாம் பெட்டர், இன்னும் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்லேயே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஒரு செக்டாருமே வந்து நம்ம பிசி மாதிரி தான், பெருசாக யாருமே மார்க்கெட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுதான் இன்னும் பெட்டராக இருக்கும் நம்ம ஹைரஸ் ஆடியோஸ். இல்லை ஹோம் தியேட்டர்னா ப்ராப்பர் ஹோம் தியேட்டர் செட்டப்பே அதுதான். அது கிடைச்சிது ஆக்சுவலாக எங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சரி இந்த ஆடியோ வந்து வேற இயர்ஃபோன்ஸில் கிடைக்கலன்றதும் அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் ஐஎம் தெரிஞ்சுது. அப்படியே உங்களை பார்த்தோம். ஸோ உங்களது அப்ரோச் பண்ணலாம், உங்கள் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தோம்.
எனக்கு ஆக்சுவலாக எப்படின்னா ரகு ப்ரோ சொன்னாங்க ப்ரோ, ஏன்னா நான் மெட்டாமங்கீஸ்ல ரகு ப்ரோ சொன்னாரு. நான் அங்கே போகும்போது அப்போது ரகு ப்ரோ தான் திடீர்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஃபியூஷன் கேமிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாடுற பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் உங்கள் நம்பர் அனுப்புனாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே நாங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடியே மீட் பண்ணிட்டோங்க. எப்பயுமே நாங்கள் எங்கே போனாலுமே எல்லாரையுமே மீட் பண்ணி அவங்க கூட ரொம்ப நேரம் பேசுவோம். எதுக்குன்னா ஒரு கம்ஃபர்ட்னு ஒன்று ஜென்ரேட் ஆகணும். சும்மா நானும் வரேன் நானும் வீடியோ பண்ணுறேன்றதுக்கான ஸ்பேஸ் இது கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே என்னென்னா ஒரு நல்ல டச் இருக்கணும், ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோன் இருந்தால் தான் எல்லாரும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு சின்ன தடுப்பு வச்சுருப்பாங்க. இந்த பேரியரை தாண்டி நான் எப்படி போகிறது, இல்லைங்க ஐ ஃபீல் வெரி ஷாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேரியரே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். ஸோ அதனாலே ஃபஸ்ட்டு அவங்களோட நல்லாவே மிங்கிள் ஆகிடும். அப்போ தான் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற அளவுக்கு ஒரு ஓப்பன் அப் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே மீட் பண்ணிட்டோம். நாங்கள் மெரினா மாலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபியூஷன் கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே அவங்க பிசி எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ கேமிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆமாம், அங்கே நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு நானும் பரத்தும் போயிட்டு சாம்ப்ரோ மீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இவங்களோட விஷன் என்ன, இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஐடியாவோட ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, எதுக்காக பிசி ஸ்பேஸ்லேயே இவங்க வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் பேசினதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவேங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் தான் ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து இப்போ இவரை ப்ரொமோட் பண்ணணும்னு வைங்களேன், வெறுமனே ப்ரொமோட் பண்ணுற மென்டாலிட்டியில் இருக்கேன் அப்படின்னு வைங்க. எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா வெறுமனே ஒரு 10 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு உங்களதில் மட்டும் பிசி ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் நிறைய கமெண்ட் படித்தேன், எல்லாரும் சொன்னாங்க ஃபியூஷன் கேமிங்கில் வாங்கின பிசி தான் இருக்கலே சூப்பராக இருக்குது, ஏங்கிற கம்பெனியில் வாங்கின நல்லா இல்லை, பிங்கிற கம்பெனியில் வாங்கின நல்லா இல்லை, சிங்கிற கம்பெனியில் இப்படி கூட நான் பேசணும். அது இங்கே மோட்டிவே கிடையாது. ஏன்னா இப்போது பார்க்க போனால் ஃபீட்பேக்கை வந்து சாம்ப்ரோ கொடுக்குற ஃபீட்பேக்குங்கிறது வந்து அவங்க அனுபவிச்சது. இப்போ நான் அனுபவிக்க வேண்டிய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் பிசி ரிலேட்டடாக இப்போது பிசி வாங்கணும் இல்லாட்டி செய்யணும்னு ஆல்ரெடி இருந்த ஒரு சிலர் முன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபியூஷன் கேமிங்கில் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா ஃபீட்பேக்கு, இது எனக்கு கம்ப்ளீட்லி நியூ அண்ட் ஆல்சோ இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங்கை இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற இந்த ஃபீட்பேக் வந்து சாம்ப்ரோக்கும் ரொம்ப முக்கியம், எனக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நான் அங்கே கொடுப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பாசிபிளாக நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த டேட்டாவையும் நான் கொண்டு போய் சாம்ப்ரோட்ட கொடுப்பேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்படி பாசிபிள் ஆக்கலாம், இன்கேஸ் இந்தியன் மார்க்கெட்டில் பிசி ஸ்பேஸில் இப்போ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இது வரைக்கும் பாசிபிள் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதை பாசிபிள் பண்ண முடியுமான்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுனாலும் மாறலாம். ஸோ அதுதான் எங்கள் எய்ம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ மெயின் எய்ம் ஆஃப் த வீடியோ அப்படின்னு சொல்லணும்னா, ஓப்பனாக ஃபஸ்ட்டே சொல்லணும்னா ஃபியூஷன் கேமிங் அப்படின்னு பிசி பில்ட் பண்ணி தரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மெயின் எய்மு. அதில் அவங்களுக்கும் ஒரு சில கொள்கை அண்ட் கோட்பாடுகள் இருக்கும். அதை தான் நாங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், இம்ப்ரெஸ் ஆகும். நானும் வந்தேன், நானும் விற்றேன், நானும் போனேன் அப்படின்னு இருக்கிறது வந்து எல்லாரும் பண்ணுறது தான். அதை தாண்டி தனியாக தெரியறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து எந்தூசியாஸ்ட் ஓரியன்டாவோ இல்லாட்டி கன்சியூமர் ஓரியன்டாவோ இல்லாட்டி கம்யூனிட்டி ஓரியன்டாவோ இருக்கும்போது தான் நம்ம எக்ஸைட் ஆகும். அண்ட் அதுக்காக தான் இந்த இடத்துல சாம்ப்ரோ நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ரைட்டு. அண்ட் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ டு பி ஸ்பான்சர்டு பை ஃபியூஷன் கேமிங். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ பை ஃபியூஷன் கேமிங்னு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இது வரைக்கும் ஸ்பான்சர்டு கண்டென்ட் நம்ம ஒன்று பண்ணதில்லை. அண்ட் அதுலேயும் நாங்கள் வந்து அறம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சும்மா நானும் வரேன் நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில் நாங்கள் வரவே இல்லை. அண்ட் உங்ககிட்ட நம்ம இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னும் போது அது எத்திக்கலி குட்டு, நல்ல மாரல் வேல்யூஸோடு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னெடுத்து வைப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம். அண்ட் ஆஸ் செட் பிஃபோர், திரும்பியும் பாருங்களேன், ஒரு சில குறைகள் இருந்தாலும் சரி, ஒரு சில சஜஷன் நீங்கள் ஹார்ஷாக கொடுக்க விரும்பினாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு நாங்கள் எப்பயுமே ஓப்பன் அப்படிங்கிறத பல தடவை சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறது மட்டும் தான் இப்போது மிச்சம். ஸோ நீங்கள் தாராளமாக ஃபியூஷன் கேமிங்கை செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் ஓப்பனாக கொடுங்க. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் சிவபரணி சாம் பார்க்கலாம். பை.